शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशतीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च अप्रतिद्वन्द्वः शरैनं जहिरावनिं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। ओम सीता लक्ष्मण रामचंद्र परब्रह्मणे वाग्देवी नमः हनुमते नमः श्रीहरये नमः। ततश्च द्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे अदितिदैवत्ये सोच्छसंस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता बिन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमीक्ष्वाकवर्धनं कौसल्या शुशुभेतेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानां अदितिः वज्रपाणिना। धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे பகவான் சொன்ன பிரகாரம் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணின அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணினார் பகவான். அப்படி சுவாமி ராமாவதாரம் பண்ணின புண்ணியமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். வால்மீகி மகர்ஷி 24,000 ஸ்லோகமாக காயத்ரி சம்ஹிதையாக ரச்சனை பண்ணியிருக்கார். நேற்றைய தினம் வால்மீகியினுடைய சரித்திரம், சம்ஷேப ராமாயணம்.
வால்மீகி எப்படி ரச்சனை பண்ணினார் இந்த சரித்திரத்தெல்லாம் சிரவணம் பண்ணினார். வால்மீகி 24,000 ஸ்லோகமாக ராமாயணத்தை பண்ணி முடிச்சுட்டார். அதுவும் அவருக்கு உள்ள தைரியம், இந்த கிரந்தம் எவ்வளவு சத்தியம்ங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை அவர் எழுதும் போது ராமரும் அயோத்தியில தான் இருந்தார். பொதுவா ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அவ கதையை எழுதுறதுக்கும் அவ இருக்கும்போது அவளுடைய கதையை எழுதுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ராமர் இருக்கும் போதே அந்த கதையை எழுதினார். அந்த கதையை ராமரே கேட்டார். அதுதான் இந்த ராமாயணத்துக்கு உள்ள தனி பிரபா. வேற எந்த கிரந்தத்தையும் ராமரே பகவானே கேட்டது கிடையாது. 2 அவதாரத்தை தான் பகவானே, அவருடைய அவதாரத்தை அவரே கேட்டதுங்கிறது 2 அவதாரம் தான். ஒன்னு ராமாவதாரம். ராமாவதாரம் ராமருடைய குழந்தையில் குஷலவால் தானம் பண்ணி ராமர் கேட்டார். இன்னொரு அவதாரம் நரசிம்மாவதாரம். நரசிம்மாவதார கதையை இதே நாரத பகவான் சொல்லி கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கேட்டார். தன்னோட அவதாரத்தை தானே கேட்டதுங்கிறது இந்த நரசிம்மாவதாரமும் ராமாவதாரமும். அதுக்கு மேல ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் உண்டு. நப்ரதோஷே ஹரிம் பஷ்யேத். பிரதோஷ காலத்துல வேற எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது, வேற எந்த தெய்வத்தையும் தரிசனம் பண்ணக்கூடாது, பெருமாள் கோவிலுக்கு போகக்கூடாது. அப்படி பெருமாள் கோவிலுக்கு போனா சில ரிஷிகள் அபச்சாரம்னே சொல்றாங்க. பிரதோஷ காலத்துல சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் போகணும். ஆனா நிருசிம்மம் ராகவம் வினா, நரசிம்மரோட சன்னதிக்கு போகலாம், ராமருடைய சன்னதிக்கு போகலாம். இந்த 2 சன்னதிக்கு மட்டும் அவளை போய் தரிசனம் பண்ணினா இந்த பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணாத தோஷம் வராது. ஏன்னா நரசிம்ம சுவாமியும் ஒண்ணுதான், பரமேஸ்வரனும் ஒண்ணுதான், ராமரும் ஒண்ணுதான், பரமேஸ்வரனும் ஒண்ணுதான். பின்னாடி ஆரண்ய காண்டத்துல கூட ராமரை வர்ணிக்கும் போது பரமேஸ்வரன் பார்வதி தேவியோட நந்திகேஸ்வரரோட வரும்போது எப்படி இருக்குமோ அது போல இருக்கு ராம லட்சுமணால் சீதையோட வரும்போதுன்னு சொல்ல போறது. அவ்வளவு ஒத்துமை பரமேஸ்வரனுக்கும் ராமருக்கும். இந்த அப்பேற்பட்ட கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். இவர் ரச்சனை பண்ணி முடிச்சுட்டார். இதை யாருக்காவது உபதேசம் பண்ணணுமே. யாருக்கு உபதேசம் பண்றதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கார். யோஜனை பண்ணிட்டே இருக்கும்போது அக்ரநீதாம் ததப்பாதௌ முனிவேஷௌ குஷீலவௌ. அக்ரநீதாம் ததப்பாது 2 குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணினா அந்த வால்மீகி மகரிஷி. அந்த 2 குழந்தைகள் யாருன்னா ராமருடைய குழந்தைகள். சில காரணங்களுக்காக ராமர் ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணி அயோத்தியில ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது தினசரி சாரால அனுப்பி இந்த ராஜ்யம் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். யாராவது கஷ்டப்படுறாளா, நம்ம ராஜ்யத்தை பத்தி யாராவது தப்பா சொல்றாளா, கொண்டாடி சொல்றாளா, 2யுமே சொல்லணும். இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா, இன்னைக்கும் அனுப்புறா, இந்த சிஐடிகள்லாம் அனுப்புறா. அவ போய் கொண்டாடினதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறா. இல்ல இவா தப்பா சொன்னாலும் அதை கொண்டாடினாலும் சொல்லிட்டு போயிடுறா இன்னைக்குள்ள காலகட்டத்தில். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. தர்மதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ஜனங்களோட ஜனங்களோட இஷ்டப்படி நடத்துறதுங்கிறது அதுதான். அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ஒவ்வொருத்தரும் கொண்டாடி சொன்னா சுவாமி கொண்டாடி சொன்னதை விட யாராவது குத்தமா சொன்னாலான்னு கேட்டார். ஒரே ஒருத்தர் ஒண்டி குத்தமா சொன்னார்னு சொல்ல யாருன்னு கேட்டார் சுவாமி. அவனுடைய சம்சாரம் ஏதோ ஒரு கோபதாபத்தினால சில வருஷங்கள் வெளியில இருந்துட்டா. வெளியில இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ திரும்பி ஆத்துக்கு கணவன் தன்னோட ஆத்துக்காரர்கிட்ட என்ன நீங்க சேர்த்துக்கோங்கன்னு சொன்னான். நீ போய் வெளியில போய் இத்தனை வருஷம் இருந்துட்ட, இனிமே உன்னை நான் சேர்த்துக்க முடியாது எங்க ஆத்துல. எவ்வளவோ போராடி பார்த்தா அவர் கேட்கல. அதுக்கு மேல கூட இருந்தவாள்லாம் சொன்னா ராமரே 10 மாசம் சீதையை பிரிஞ்சு வெளியில வேற ஒரு தேசத்துல இருந்தா சீதை. அந்த சீதையை ராமரே சேர்த்துட்டார். நீ என்ன சாதாரண ஆசாமி, உனக்கு என்னடான்னு கேட்டான் கூட இருக்கிறவாள்லாம். அதுக்கு அவன் சொன்னா ராமர் வேணா சேர்த்துப்பான், நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் மட்டமான கத்திரியன், அவன் சேர்த்துப்பான்னு ஒருத்தன் தான் ராமரை தப்பா சொன்னான். இந்த விஷயத்த சாரால் மூலியமா சுவாமி தெரிஞ்சுட்டு சீதாதேவியை காட்டுல கொண்டு விட்டுடணும்னு தீர்மானம் பண்ணி, பொதுவா எல்லாரும் சொல்லுவா
இப்படி ராமர் பண்ணினது இது ஒண்டி இது ஒரு பெரிய தப்புன்னு எல்லாருமே வருத்தப்படுவான். யாரோ ஒருத்தர் சொன்னார்னு அவ பேச்சை கேட்டு சீதையை கொண்டு விடலாமா? கொஞ்சம் வால்யூம் ஏத்தம். யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு சீதாதேவியை கொண்டு போய் காட்டுல விடலாமான்னு கேட்பா. ஆனா இதுதான் உண்மையான ஜனராஜ்யம்ங்கிறது. ஜனங்கள் மனசுல என்ன படுறதோ அதை ராஜா நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு தானே ஓட்டு போட்டு ராஜாவா தேர்ந்தெடுக்கிறார். ஜனங்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ இதெல்லாம் ராஜா பூர்த்தி பண்ணி வைப்பார்னு நம்பிதானே ஜனங்கள் ஓட்டு போடுறார். அப்போ அந்த ராஜா ஜனங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தானே பண்ணணும். அதுதானே உண்மையான தர்ம ராஜ்யம். சுவாமி என்ன பண்றார், சீதாதேவி பூர்ண கர்ப்பிணியா இருக்கா, சீதையிட்ட இந்த விஷயத்த சொல்லல. அம்மா நீ ரொம்ப நாளா காட்டுக்கு போகணும்னு கேட்டுட்டே இருக்கியே. ஏன்னா காட்டுல 10 மாசம் இருந்து சீதைக்கு 11 வருஷம் காட்டுல இருந்து சீதாதேவிக்கு திரும்பியும் காட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை. சுவாமியை கேட்க நான் அழைச்சுன்னு போறேன்னு சொல்லி லக்ஷ்மண சுவாமியை சாரத்தியம் பண்ண சொல்லி குதிரையை ஓட்ட சொல்லி சீதாதேவியை அழைச்சுன்னு போன ராமர் நடு காட்டுல சீதாதேவியை இறக்கி விட்டுட்டு சொல்லிக்காமல் திரும்பி வந்துட்டார். சீதாதேவி இனிமே புறத்தியார் சொன்னார்னு கேட்டுட்டு என்ன காட்டுல இறக்கி விட்டுட்டேன், இனிமே அயோத்திக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சீதாதேவி பிரதிஜை பண்ணி இனிமே உங்களோட நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுவேன்னு சீதாதேவி சொன்னது. உங்களுக்கு முன்னாடி நான் வைகுண்டத்துக்கு போயிடுவேன். இந்த ராமாவதாரம் முடிஞ்சு ராமர் வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சீதாதேவியும் வைகுண்டம் போயிட்டார். ஏன்னா சொன்ன வார்த்தை ஒரு பொழுதும் சத்திரியால் மீற மாட்டார். தாயாருடைய வாக்குனால சொன்னதுனால ராமருக்கு முன்னாடி வைகுண்டம் போயிட்டா சீதாதேவி. பூமிக்குள்ள அப்படியே மறைஞ்சுட்டா, அந்தர்தானம் ஆயிட்டார். இப்படி காட்டுல ராமர் இறக்கி விட்டுட்டார். சீதாதேவி பூர்ண கர்ப்பிணியா இருந்ததுனால வால்மீகியினுடைய ஆசிரமத்துல சீதாதேவி இருந்தார். வால்மீகியினுடைய ஆசிரமத்துல இருந்தார். இந்த 2 குழந்தைகள் பிறந்தது ராமருக்கு தெரியாது. குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தையும் வளர்ந்துட்டு வருது. க்ஷத்ரியால என்ன ஒரு தர்மம், குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பேர் வைக்க மாட்டார். யாரு ராஜகுருவா இருக்காலோ அவாதான் பேர் வைக்கணும். இந்த ராமலக்ஷ்மணாலுக்கே வசிஷ்டாச்சாரியால் தான் நாமகரணம் உபநயனம். வேதம் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் வசிஷ்டர் தான் பண்ணி வச்சார். அது போலவே குருநாதாலா வால்மீகி இந்த குழந்தைகளுக்கு நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம், வேதம் அத்தனையும் சொல்லிக் கொடுத்து வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபபிரம்மணார்த்தாய. உபபிரம்மணம்னு இந்த இதிகாச புராணங்களுக்கு ஒரு பேர் உண்டு. உபபிரம்மம்னு பேர். ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தங்களை தானே இந்த ராமாயணம் பாகவதம் நமக்கு சொல்லி தருது. அதனால அதுக்கு உபபிரம்மம்னு பேர். பிரம்மம்னு வேதத்துக்கு பேரு. அதை அத்தியனம் பண்றதுனாலதான் பிராமணன்னு பேரு. பிரம்மம்னு வேதத்துக்கு ஒரு பேர் உண்டு, ஸ்ருதின்னு ஒரு பேர் உண்டு, மறைன்னு ஒரு பேர் உண்டு தமிழ்ல. உபபிரம்மம்னு இதிகாச புராணங்களுக்கு பேர். வேதத்தினுடைய அர்த்தத்துக்கும் உபபிரம்மம்னு ஒரு பேர் உண்டு. வேதோபபிரம்மணார்த்தாய. வேதங்கள், தனுர்வித்தைகள் அத்தனையும் அத்தியனம் பண்ணி இந்த குசலவாள் வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே இருந்துருக்கா. அவ 2 பேரும் முனிவேஷோ குஷீலவோ அக்ரநீதாம் ததப்பாதோ ராமலக்ஷ்மண் இந்த வால்மீகிக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொல்றா 2 பேரும். அப்பதான் யோஜனை பண்றார், இந்த ராமாயணத்தை இவாளுக்கே சொல்லி கொடுத்துடலாம், நம்ம போய் இன்னொருத்தரை எதுக்கு தேடணும், இந்த குழந்தைகளுக்கே சொல்லி கொடுத்துடலாம்னு நம்ம இந்த 24,000 ஸ்லோகத்தை 9 நாளா ஆபாலகாண்ட பரியந்தம் பிரதமேஹனி பட்டியதேன்னு முத நாளைக்கு பாலகாண்டம், 2வது நாள் அயோத்தியா காண்டம்னு நம்ம ஒரு கட்டத்தை வச்சுட்டு இப்படி பாராயணம் பண்றோம். இந்த 9 நாள் பாராயணம் பண்ணியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பாராயணம் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு பெரிய கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். இந்த 24,000 ஸ்லோகத்தையும் அந்த 2 குழந்தைகளும் மனப்பாடம் பண்ணினது. அத்தனையும் பார்க்காம மனப்பாடம் பண்ணி அந்த குழந்தைகளும் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத்
பௌலஸ்தியவதமித்யேவ சகார சரிதவ்ரதம். இந்த ராமாயணம் அவர் எழுதி இந்த கிரந்தத்துக்கு அவர் பேர் வச்சதுங்கிறது சீதாயாச்சரிதம் பௌலஸ்தியவதம். அவர் இதுதான் பேர் வச்சார், சீதாயாச்சரிதம் பௌலஸ்தியவதம். ராமாயணம்னு நம்ம இன்னைக்கு சொல்றோமே, என்ன காரணம்னா ராமாயணம்னா ராமர் சென்ற பாதைன்னு அர்த்தம். அயனம்னா பாதை, ராமர் போன பாதைக்கு ராமாயணம்னு பேரு. இன்னைக்கு ராமாயணம்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் வச்ச பேருங்கிறது சீதாயாச்சரிதம் பௌலஸ்தியவதம். இதுதான் இந்த ராமாயணத்துக்கு அவர் பேர் வச்சார். இந்த கிரந்தத்தை பூர்ணமா இவாளுக்கு சந்த திருவ சொல்லி வச்சார். வேதம் எப்படி சொல்லி தரோமோ அது போல சந்த திருவ சொல்லி வச்சு இந்த குழந்தைகளும் நல்ல குரல், நல்ல அழகு. சிறு வயசு 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கா. ரூபலக்ஷண சம்பன்னவ் மதுரஸ்வர பாஷினவும். இந்த குழந்தைகள் என்ன பண்ணினா ராமாயணத்தை அத்தியனம் பண்ணி கான ரூபமாக ஒவ்வொரு தேசமும் போய் இந்த ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பாடுறா. அதுவும் எப்படி இருக்கு, ரூபலக்ஷ மதுரஸ்வர பாஷினவும். அவ்வளவு இனிமையா இருக்கு அந்த குழந்தைகள் பாடுறது. இப்ப நம்ம ஸ்லோகமா சொல்றத அந்த குழந்தைகள் பாட்டா பாடுறது. பிம்பாதிவோச்சிதௌ பிம்பௌ ராமதேகா ததா பரௌ. இப்படி பாடிண்டே வர குழந்தைகள் ராமர் அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்றார். அந்த அஸ்வமேதம் யாகம் நடக்கிற இடத்துக்கு அந்த குழந்தைகள் பாடிண்டே வந்துருது. அங்க அந்த யாகத்துல இருக்கிறவாள்லாம் அந்த இடைவேளியில இந்த யாகம் பண்ணிட்டே இருக்கும்போது சில இடைவேளிகள் வரும். அந்த இடைவேளியில இந்த ராமாயணத்தை கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கா. அந்த குழந்தைகளுடைய முகத்தையும் ராமருடைய முகத்தையும் பார்த்தா என்னமோ அந்த கண்ணாடியில தன் முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைகள் கண்ணாடியை பார்த்தா அவளுடைய முகம் பிரதிபிம்பம் தெரியுமோ அது போல ராமருடைய முகம் போலவே இருக்கு. பிம்பாதிவௌ சிதௌ பிம்பௌ ராமதேகா ததா பரௌ வாச்சோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவ்யமனிந்திதௌ தச்ருத்வா முனயஸ் சர்வே பாஷ்பபரியா குலேக்ஷணஹா. கேட்கிற ரிஷிகளுக்கு கண்கள்லேருந்து தாரையா கண்ணீர் வருது. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த ராமாயணம் தான் தெரியுமே தவிர அந்த ராமருடைய இந்த ராமாயணத்துல வர கதாநாயகன் யாரு, சீதா அம்மா ஒண்டி தான் தெரியும். அம்மா சீதையை தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது இந்த குழந்தைகளுக்கு. வால்மீகி ஆசிரமத்திலே வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அப்பா யாருன்னு தெரியாது, அப்பா தான் ராமன்னு தெரியாது. இந்த ராமருடைய கதையை தான் நம்ம பாடுறோங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. தச்ருத்வா இந்த கேட்கிற ரிஷிகளுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சு அவ கண்கள்லேருந்து தாரையா கண்ணீர் வருது. பாஷ்பபரியா குலேக்ஷணாஹ சாது சாத்விதிதாவூச்ருஹு பரம் விஸ்மயமாகத மாகதஹ. சாதுன்னு அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் சொல்றாங்க. சாதுன்னா பேஷ்னு அர்த்தம். நல்ல ஒரு சங்கீத வித்வான் நல்ல ஒரு கல்யாணி ராகத்துல நல்ல ஒரு கமகம் ஒண்ணு கொடுத்தாருன்னா ஆஹா அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷப்படுறோமோ அது போல அங்க இருக்கிற ரிஷிகள் சாது சாத்விதிதாவூச்ருஹு பரம் விஸ்மயமாகதாக அப்படி சந்தோஷப்படுறோம் அங்க இருக்கிற ரிஷிகள். தே பிரீத மனச சர்வே முனையோ தர்ம வத்சலாக. அங்க ரிஷிகள் சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவ்வளவு அழகா ராமாயணம் சொல்றது, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும். அஹோ கீதஸ்ய மாதுரியம் ஸ்லோகானாஞ்ச விசேஷதா. அங்க ஏன்னா இந்த இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வால்மீகியினுடைய தபஸ். 5000 வருஷம் அப்புறம் கூட இன்னைக்கு ராமாயணத்தை நம்ம சொல்றோம், நீங்க கேட்கறேன் சந்தோஷப்படுறேன், ஒரு மனசு நிம்மதி வர்றதுன்னா அதுக்கு வால்மீகியினுடைய தபஸ். பொதுவா காவியம் இன்னைக்கு எவ்வளவோ காவியம் பண்றா, பேப்பர் தீர்ந்ததுதான் மிச்சம். 1 வருஷம் 2 வருஷத்துல அது இந்த பழைய இரும்பு கடைக்கு போயிடுறது. ஒரு கிலோக்கு இவ்வளவு ரூபாய் பேரிச்சம்பழம் கொடுக்குறானே அந்த கடைக்கு போயிடுறது. அப்படி இல்லாமல் 5000 வருஷம் இத்தனை வருஷங்க அப்புறம் கூட இந்த ராமாயணம் இன்னைக்கும் பண்றோம்னா வால்மீகியினுடைய ஒரு தபஸ். அஹோ கீதஸ்ய மாதுரியம். இந்த குழந்தையில் பாடுறதே ஒரு அழகா இருக்கு.
அதை கேட்கறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸ்லோகானாம் ச விசேஷதா, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒரு ஸ்லோகமும் அவ்வளவு அர்த்த புஷ்டியோட இருக்கு. சிர நிர்வத்தம் அப்யேதது பிரத்யக்ஷமி வதரிஷிதம், எப்பயோ நடந்த கதை மாதிரி இல்ல, என்னமோ இப்ப நடந்த கதை மாதிரி இருக்கு. பிரத்யக்ஷமி வதரிஷிதம், அவ்வளவு இனிமையா இருக்கு இந்த ராமாயணம். ரீத கஷ்டின் முனிஸ்தாபியாம் சம்ஸ்தித கலசம் ததௌ, அந்த ரிஷிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு எதை கொடுக்கறதுன்னு தெரியல, கையில ஒரு கலசம் வச்சுட்டு இருக்கா, ஒரு குடத்தை வச்சுட்டு இந்த சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஜலம் எடுத்துன்னு வரதுக்காக ஒரு குடம் வச்சுட்டு இருக்கா. அதை கொண்டு போய் ஒரு குடம் தான் கையில வச்சுட்டு இருக்கா, அந்த 2 குழந்தைகள் கையிலையும் கொண்டு போய் கொடுக்குறா. ஒரு குடத்தை 2 குழந்தைகள் எப்படி உபயோகப்படுத்த முடியும்? அந்த எண்ணம் கூட அவளுக்கு தோணல. ஆஹா, நம்ம கையில ஒரு குடம் தானே இருக்கு, இது 2 குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு அந்த எண்ணம் இல்லை. இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில அந்த ஒரு குடத்தை கொண்டு போய் கொடுக்குறார். ஏன்னா இந்த ராமாயணத்தை கேட்கும் போது யாரோ ஒருத்தர் பாடுறது மௌல இருக்கு, கிட்டக வந்து பார்த்தாதான் தெரியறது 2 குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா அந்த இந்த ரட்டநாயனம் வாசிக்கும் போது 2 நாதஸ்வரம் சேர்ந்து வாசிக்கும் போது நல்ல வித்வான்கள் வாசிச்சானா ஒரு நாதஸ்வரம் மாதிரி தான் இருக்கும், கிட்டக வந்து பார்த்தாதான் 2 நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகள் உங்க பேர் என்னன்னு கேட்டா குஷலவன்னு சொல்றது. குஷீலவௌ குஷலவநாமதாரிணௌ உபாகதா மிலித பரஸ்பரோபமௌ குஷீலவௌ குஷலவநாமதாரிணௌ. போஜராஜா அவருடைய ராமாயணத்துல சொன்னார், உங்க பேர் என்னன்னு கேட்டா குஷன் லவன்னு 2 குழந்தையும் சேர்ந்து சொல்றது, அதுவே அவ்வளவு இனிமையா இருக்கு. அவ்வளவு இனிமையான குரலோட ராமாயணம் சொல்றது இவாளுக்கு தெரியல. சம்ஸ்தித கலசம் ததௌ, ஒரு கலசத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னொரு ரிஷிகள் பிரசன்னோ வத்கலம் கஷ்டிதே ததௌ தாப்யாம் மகாயசாஹ, இன்னொரு ரிஷி தன் கையில வச்சுட்டு இருக்கிற மர உருவியை கொண்டு வந்து கொடுக்குறார். இன்னொரு ரிஷி கமண்டலு கொண்டு வந்து கொடுக்குறார். சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஒரு கமண்டலு கொண்டு வந்து கொடுக்குறார். இப்படி அவளுக்கு கையில என்னென்னலாம் கிடைக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்து பிரசன்ட் பண்றா. ஒரு ரிஷி கையில எதுவுமே இல்லை, ஆனா ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆயுஷ்யம் அபரே பிராகு முதா தத்ர மகரிஷயா, 2 குழந்தைகளும் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு வாய் நிறைய ஆசீர்வாதம் பண்ணிடலாம். ஆசீர்வாதத்தை தவிர வேற என்ன நமக்கு வேணும்? மகான்கள் வாக்குனால நீ நன்னாயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அத்தனையும் போயிடும். அந்த ரிஷிகள் வாய் கொள்ளாம ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்னால இதுதான் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆயுஷ்யம் அபரே பிராகு, இப்படி ஒவ்வொரு ரிஷிகளும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கா, கையில கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறா. இந்த குழந்தையில் ராமாயணம் சொல்லிட்டு வரத பரதனும் சத்ருக்னனும் லக்ஷ்மண சுவாமியும் பார்த்துட்டான். இந்த குழந்தைய அழிச்சுன்னு வந்து நம்மளுடைய யாகம் நடக்கிற இடத்துல வந்து இந்த குழந்தைகளை ராமாயணம் சொல்ல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைகள் 2 பேரையும் யாகம் நடக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்தா. கூட்டின்னு வந்து இங்க நீங்க ராமாயணம் சொல்லுங்கன்னு சொன்னதும் அந்த குழந்தையில் ராமாயணம் சொல்ல வந்துட்டா. ராமருக்கு அந்த குழந்தையில் யாருன்னு தெரியல. ஏன்னா யாகத்துல கர்ம விராமே பிரம்ம விசாரஹாம், யாகம்ங்கிறது ஹோமம் வேற யாகம் வேற. பொதுவா யாகம்னா இங்க இருக்கிறவா எத்தனை பேர் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியல. ஹோமம்ங்கிறது இப்ப கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம், இதுக்கெல்லாம் ஹோமம்னு பேரு. இது என்னன்னா நம்ம சங்கல்பங்கள்லாம் பண்ணிண்டு, கணபதி ஹோமம்னா மகா கணபதியை நோக்கி சங்கல்பங்கள்லாம் பண்ணிண்டு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த சங்கல்பத்துல சேர்த்துண்டு ஓம் வார்த்த சமஸ்த திருதக்ஷை தாராசுரம் அப்படின்னு நம்மளுடைய நாம நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி நமக்கு தேவையானதெல்லாம் அந்த சங்கல்பத்துல சம்ஸ்கிருதத்துல சேர்த்துண்டு அதுக்கப்புறம் ஹோமமா கொடுத்து அவருடைய பிரசாதத்தை வாங்கிக்கிறது ஹோமம். யாகம் எப்படின்னா 1 வார காலம் நடக்கும். அது தனியா பண்ண முடியாது. இப்போ ஒரு ஹோமம் கணபதி ஹோமத்தை தனியாவே ஒருத்தர் பண்ணலாம், யாகத்துல தனியா பண்ண முடியாது. நிறைய பிராமணால் தேவை. 4 வேதங்களும் யாகத்துலதான் உபயோகம். மற்ற இந்த ஹோமங்கள்ல எல்லாம் வேதத்தினுடைய பூர்ணமான உபயோகம் கிடையாது. யாகத்துலதான் 4 வேதத்தினுடைய பூர்ணமான உபயோகம். அவ்வளவு 1 வார காலம் அவ்வளவு லட்சம் செலவு பண்ணி பண்ணக்கூடிய யாகத்துக்கு சங்கல்பமே கிடையாது. சங்கல்பமே கிடையாது. பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்
சோமேன யக்ஷே தேன பரமேஸ்வரம் பிரீனயானி, இவ்வளவுதான் சங்கல்பம். பரமேஸ்வரனுடைய சந்தோஷத்துக்காக நான் யாகம் பண்றேன். ஏன்னா நம்ம இங்க பண்ற யாகத்தினாலதான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும். ஏன்னா இது ஒரு செயின் மாதிரி. தேவான் பாவயதானேனா தே தேவா பாவயந்ததா பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேயஸ்பதம் அவாப்சதான்னு நம்ம இங்க யாக யஜ்யங்கள்லாம் பண்ணினா தேவதைகள் சந்தோஷப்படுவான். தேவதைகள் சந்தோஷப்பட்டு அவ மழைகளா நமக்கு திருப்பி கொடுப்பா. அந்த யாகம் பண்ணி தேவதைகள் சந்தோஷப்பட்டாதான் மழை காலத்துல மழை பெய்யும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும், காற்று அடிக்கிற காலத்துல காற்று அடிக்கும், குளிர் காலத்துல குளிரும். இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் இந்த பூமியில இருக்கிற தாவரங்கள்லாம் நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் வெயிலே அடிச்சுட்டு இருந்ததுன்னா இந்த தாவரங்கள்லாம் என்ன பண்ணும், மரம் செடி கொடிகள்லாம் என்ன பண்ணும், அத்தனையும் வாடி போயிடும். இந்தந்த காலத்துல வெயில் அடிக்கணும், இந்தந்த காலத்துல காத்து அடிக்கணும், இந்தந்த காலத்துல மழை பெய்யும். இதுக்கு யாகம் தான். யாகம் பண்ணினா தேவதைகள் சந்தோஷமா இருப்பா, இந்த மழைகள் எல்லாம் ஒழுங்கா கொடுப்பா. அதனாலதான் பூமி சௌக்கியமா இருக்கும், நம்ம சௌக்கியமா இருக்க முடியும். இது ஒரு செயின் மாதிரி. இந்த யாகத்துல நிறைய இடைவேளி இருக்கும். ஏன்னா முழுக்க யாகம்னா 7 நாளும் 24 மணி நேரமும் பண்ணிட்டே இருக்க மாட்டா. இதுல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவகாசம் கிடைக்கும். அந்த சமயத்துக்கு நம்மள மாதிரி பிரவச்சனம் நடந்துட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் நிறுத்துறேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், போன் எடுத்து என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். யார் மெசேஜ் பண்ணியிருக்கா, யாரு கால் பண்ணியிருக்கா, சரி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு வந்துருவோம்னு தோண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ரிஷிகள் என்ன சொன்னா, கர்ம விராமே பிரம்ம விசாரம். இந்த மாதிரி யாக யஜ்யங்கள் பண்ணும்போது இடைவேளி வந்ததுன்னா வெட்டி பொழுத போக்காமல் யாரையாவது பிரவச்சனம் பண்ண சொல்லி பகவத் குணத்தை சொல்ல சொல்லி கேட்பான். இந்த குழந்தைகளை இந்த யாகம் நடக்கிற இடத்துல, அஸ்வமேதம் நடக்கிற இடத்துல இந்த குழந்தைகளை பிரவச்சனம் பண்ண சொல்றதுன்னு ராமர் ஒரு கோடியில உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த குழந்தையில ஒரு கோடியில உட்கார வச்சு யாகசாலையில இந்த பக்கம் குழந்தையில உட்கார்ந்துட்டு இருக்கா, அங்க ராமர் உட்கார்ந்து இருக்கா. அந்த யாகத்துக்கு வந்த அத்தனை ரிஷிகளும் உட்கார்ந்துட்டு இருக்கா. மேல இந்த குழந்தையில் ராமாயணம் சொல்ல போகுது. இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதௌ குஷீலவௌ சைவ மகா தபஸ்வினௌ மமாபி தத்பூதிகரம் பிரவக்ஷ்யதே மகானுபாவம் சரிதம் நிபோததாம். ராமர் சொல்றார், இந்த குழந்தையில் சொல்ற ராமாயணத்தை கேட்கும் போது எனக்கே பாக்கியம் வருது போல இருக்குன்னு சொல்றார் ராமர். ராமாயணத்தை கேட்டு ராமருக்கே பாக்கியம் வருது. அப்பேற்பட்ட கிரந்தம் ராமாயணம். ராமர் வாக்கினாலேயே சொல்ற மமாபி தத்பூதிகரம் பிரவக்ஷ்யதே, எனக்கே சந்தோஷத்தை கொடுக்கிறது, எனக்கே பாக்கியம் வரும் போல. இதுக்கு காரணம் என்ன, மகானுபாவ சரிதம் நிபோததா. இத பண்ணின புண்ணிய புருஷரான வால்மீகியினுடைய தபசு தான் காரணம். அதுக்கு மேல இந்த ராமாயணத்தை இவர் சொல்றதுக்கு இந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை உபதேசம் பண்ணி முடிச்சுட்டார். மேல இந்த குழந்தைகள் மேல ஒவ்வொரு தேசமும் சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு பத்திரிக்கை வந்தது. இந்த அஸ்வமேத யாகத்துக்கு வால்மீகிக்கும் ஒரு பத்திரிக்கை வந்தது. ஏன்னா அவரும் ஒரு பெரிய ரிஷியா இருக்கிறதுனால அவரும் யாகத்துக்கு கலந்துக்கணும்னு அயோத்தியிலேருந்து ஒரு பத்திரிக்கை போயிருக்கு. இந்த பத்திரிகையை பிரிச்சு பார்த்த அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா யாகம்னா பத்னி இருந்தாதான் யாகம் பண்ண முடியும். இந்த ராமருடைய பத்னி சீதாதேவி நம்ம ஆசிரமத்துல இருக்கா. இந்த சீதையை விட்டுட்டு இவர் யாரை வச்சு யாகம் பண்ண போற அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. எண்ணத்தோடையே பிரிச்சு பார்க்கிற ஒரு ஸ்வர்ணமயமான ஒரு விக்கிரகத்தை பண்ணி, சீதாதேவி மாதிரி ஒரு விக்கிரகத்தை பண்ணி ராமர் அந்த விக்கிரகத்தை பக்கத்துல வச்சுட்டு யாகம் பண்ற. ஏன்னா பத்னி இல்லாததுனால ராமன் நினைச்சிருந்தாருன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு யாகம் பண்ண முடியும். ஆனா ராமர் அப்படி பண்ணல. சீதாதேவி போல ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னு பண்ணினார். இத வருத்தப்பட்டுண்டே சீதாதேவிக்கு சொன்ன, அம்மா நீ இருக்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஸ்வர்ணமயமான சீதா விக்கிரகத்தை வச்சுட்டு யாகம் பண்றாரு, வருத்தமா இருக்குன்னு சொன்னதும் சீதாதேவி சொன்னா, நீங்க அப்படி நினைக்கிறேன், எனக்கு எப்படி தோன்றதுன்னா
அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை வச்சிருந்து இந்த யாகத்தை பண்ணலாம். வேற ஒரு கல்யாணம் பண்ணாமல் சொர்ணமயமான என்ன போல ஒரு விக்கிரகத்தை பண்ணிதானே அவர் யாகம் பண்றாரு. அதுலேருந்து என் மேல அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி சீதாதேவி சொன்னதும் அவருக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. நமக்கு இப்படி தோணல, சீதாதேவிக்கு இப்படி தோன்றது. சந்தோஷப்பட்டு நான் 24,000 ஸ்லோகம் ராமாயணம் எழுதினேன். பிரம்மா எனக்கு வரன்லாம் கொடுத்தார். நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ராமாயணத்துல நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணட்டும்னு பிரம்மாவும் வரன் கொடுத்தார். ரகசியஞ்ச பிரகாசிச்சன்னு என்னதான் பிரம்மதேவன் வரன் கொடுத்திருந்தாலும், என்னதான் நான் ராமாயணம் எழுதினாலும், ராமருடைய ஹிருதயம் என்ன, சீதையினுடைய ஹிருதயம் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ராமருடைய ஹிருதயம் என்னன்னு சீதைக்கு தான் தெரியும், சீதையினுடைய ஹிருதயம் என்னன்னு ராமருக்கு தான் தெரியும். ஹிருதயம் த்வே பஜானாதி பிரீதி யோகம் பரஸ்பரம். இதை கடைசியா எழுதினார். ராமாயணம் எழுதி முடிச்சு கடைசி பதமா இதை எழுதினார். இதையும் இந்த குழந்தைகளுக்கு இவர் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கார். இந்த அஸ்வமேத மகாமண்டபத்துக்கு இந்த குழந்தைகளும் முதல்ல இதுதான் பாடினார். ஒரு குழந்தைகளுக்கு உனக்கு என்ன ஆத்துல சொல்லி கொடுத்தான்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு கடைசியா எது சொல்லி கொடுத்தாலும் அதை தான் அந்த குழந்தை முதல்ல சொல்லும். இந்த குழந்தையில் ஆரம்பமே ஹிருதயம் த்வே பஜானாதி பிரீத்தி யோகம் பரஸ்பரம். ராமருடைய ஹிருதயம் சீதைக்கு தான் தெரியும், சீதையினுடைய ஹிருதயம் ராமருக்கு தான் தெரியும்னு இதை சொன்னதும் ராமருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மமாபி தத் பூதிகரம் பிரவக்ஷதே. இந்த வார்த்தையை கேட்டதும் தான் ராமருக்கு அவ்வளவு ஹிருதயங்கள்லாம் குளிர்ந்து போயிடுத்து. மேல இந்த குழந்தைய ராமாயணம் சொல்ல பூர்ணமா ராமாயணம் சொல்லுங்க, பூர்ணமா ராமாயணம் சொல்லுங்கோன்னு சொல்லி ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்க விதான சம்பதஹ சசாபி ராம பரிஷத்கத ஷனைஹி பபூஷயா ஆசக்தமனா பபூவஹ. ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதாம். பிரவச்சனம் பண்ணுங்கன்னா சும்மா அப்படியே ஆத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு கதை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆத்துக்கு ஒரு 5 வயசு குழந்தை பிரவச்சனம் பண்றதுன்னு வந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பலகா போட்டு அதுல ஒரு கோலம் போட்டு இல்ல ஒரு ஆசனத்தையாவது போட்டு அப்படிதான் பகவத்குணம் சொல்லணும். இது என்ன அவளுக்கு கொடுக்குற அந்த குழந்தைக்கோ அந்த கதை சொல்றவருக்கோ கொடுக்குற மரியாதை கிடையாது. அவ சொல்ல போற ராமாயணம் பாகவதத்துக்கு கொடுக்குற மரியாதை. இன்னைக்கும் நம்ம தேசத்தை விட நார்த் இந்தியாவில தான் இதை ரொம்ப பிரசித்தமா ஃபாலோ பண்ணுவான். நம்ம ஊர்ல விட நம்ம தேசத்தை விட நார்த் இந்தியால பிரவச்சனம் பண்றவாளுக்கு நல்ல பெரிய சிம்மாசனம் ஒண்ணு போட்டிருப்பான். 2 பக்கமும் 2 ஏர் கூலர் ஃபேன் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. அவ பிரவச்சனம் பண்ற இடமே ஒரு கோவில் மாதிரி இருக்கும். ஏன்னா சுவாமியை விட அந்த பிரவச்சனம் பண்றவாளுக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி நார்த் இந்தியால. அவ்வளவு அரேஞ்ச் பண்ணி அவளை பிரவச்சனம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ராமாயணம் பாகவதத்துக்கு அவ்வளவு பெருமை. நல்ல சிம்மாசனத்தை போட்டு அதுல 2 குழந்தைகளும் உட்கார்ந்து மேல பிரவச்சனம் ஆரம்பிக்க சொல்ற ராமர். அகாயதாம். மேல இந்த ராமாயணம் ஆரம்பிக்கட்டும்னு சொன்னார் ராமர். மார்க விதான சம்பதா. எப்படி சொன்னார்னா மார்க விதான சம்பதா. நம்ம தேசத்திலேயே இந்த சங்கீதத்துல மார்க்கம் தேசியம்னு 2 உண்டு. மார்க்கம்ங்கிறது இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு மார்க்கம்னு பேரு. தேசியம்னா நம்ம இன்னைக்கும் இந்த கிராமப்புற பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, சங்கீதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிராமப்புற பாட்டுன்னு கிராமத்துல எல்லாம் அவ சம்பிரதாயமா ஒரு ராகத்துல. இப்ப கேரளாலேயே இந்த கிராமத்து இந்த எழுத்தச்சன்னு அவளும் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி இந்த கேரள சம்பிரதாயத்திலேயே பண்ணியிருக்காரோ அதுக்கு தேசியம்னு பேரு. மார்க்கம்ங்கிறது இந்த சங்கீதமா பாடுறதுக்கு மார்க்கம்னு பேரு. மார்க்க விதான சம்பதா. மார்க்க விதான சம்பத கர்நாடக சங்கீதத்துல இந்த குழந்தைகள் பாடினதுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் தான் பிரமாணம். மார்க்க விதான சம்பதா சச்சாபி ராம பரிஷத்கத ஷனைஹி. இந்த ராமாயணத்தை கேட்டுட்டே இருக்க ராமர் உட்கார்ந்துட்டு
கேட்க 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 நன்னா கதை கேட்கிறவாளுக்கு அந்த கதை சொல்றவா கிட்டக்க உட்கார்ந்து கேட்கணும்னு ஆசைப்படுவோம். கிட்டக்க உட்கார்ந்துட்டு அங்க இங்க பார்க்காமல் அந்த கதை சொல்றவா முகத்தை பார்த்துட்டே கதை சொல்லணும்னு, இந்த கதையை கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ராமர் ரொம்ப தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த குழந்தைகள் கிட்டக்க போகணும்னு ராமருக்கு ஆசை. ஆனா அவர் பெரிய ராஜா, அயோத்தியை பரிபாலனம் பண்ற ராஜா. திடீர்னு அவர் அங்கேருந்து ஏந்து இந்த குழந்தைகள் இங்க வந்து உட்கார்ந்துட்டாருன்னா பார்க்கிறவா ஏதாவது நினைப்பாளேன்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதனால என்ன பண்ணினார், லேசா அப்படி கொஞ்சம் காலை பரட்டி போட்டுக்கிற மாதிரி பரட்டி போட்டுருந்தார். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து ஒரு அடி கொஞ்சம் நகர்ந்து வந்தார். அப்புறம் கொஞ்சம் நகர்ந்து வந்தார். கொஞ்சம் 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 கொஞ்சமா ஜனங்கள்லாம் மெய் மறந்து கதை கேட்டுருக்கா. ராமரை யாருமே கவனிக்கல. அத்தனை பேரும் ராமாயணத்துலதான் அவளுடைய எண்ணம் கூட இருக்கு. இந்த ஜனங்கள்லாம் பார்க்காம இருக்கும் போது கொஞ்சம் 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 கொஞ்சமா நகர்ந்து பபூஷயா சச்சாபி ராமஹ பரிஷத்கத ஷனைஹி பபூஷயா ஆசக்தமனா பபு. ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா இந்த குஷலவால் பக்கத்துல ராமர் உட்கார்ந்துட்டு ராமாயணம் கேட்டு. இது என்னன்னா, இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ராமாயணம் ராமரே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்து இந்த ராமாயணத்தை கேட்டார். இந்த ராமாயணத்தை நம்ம பக்தி ஸ்ரத்தையா கேட்டா நம்ம கிட்ட ராமர் கொஞ்சம் 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 கொஞ்சமா நெருங்கி வந்துடுவார். அப்பேற்பட்ட பலஸ்ருதி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்ரத்தையா கேட்டோம்னா ராமரே நம்ம கிட்ட வந்துடுவார். ஏன்னா ராமரே அந்த ராமாயணத்துல ஆசைப்பட்டு கிட்ட போனார். அந்த ராமாயணத்தை நம்ம கேட்டா நம்ம கிட்டையும் வரணும்னு ராமரே ஆசைப்படுது. அப்பேற்பட்ட ராமாயணத்தை இந்த குழந்தைகள் தானம் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு மேல பெரிவாள்லாம் சொல்லுவா, இந்த வால்மீகி இதை ஸ்லோகமா தான் எழுதினார். 24,000 ஸ்லோகமா தான் வால்மீகி எழுதினர். அவர் வந்து ராகம் போட்டு இது மோகன ராகத்துல இந்த சர்க்கம் பாடணும், முகாரி ராகத்துல இந்த சர்க்கம் பாடணும்னு வால்மீகி எழுதல. ஆனா இந்த குழந்தைகள் 2 பேரும் ஒரு ராகத்துல இந்த ராமாயணத்தை பாட ஆரம்பிச்சதும் வால்மீகிக்கே ஒரு வருத்தம் வந்துருக்கு. ஆஹா, நம்மளே ஒரு ராகத்தை நம்மளும் சங்கீதம்லாம் கத்துண்டு நல்ல ராகங்கள்லாம் போட்டு இந்த 24,000 ஸ்லோகத்தையும் ராகம் போட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வால்மீகிக்கே ஒரு எண்ணம் வந்துதான். எண்ணம் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த வால்மீகியே தியாகராஜாவா அவதாரம் பண்ணி இந்த 24,000 ஸ்லோகத்தையும் 24,000 கீர்த்தனையாக தியாகராஜ சுவாமி ராமாயணத்தை பண்ணியிருக்கார். பெரியவாள்லாம் சொல்லுவார், வால்மீகியே தான் தியாகராஜரா அவதாரம் பண்ணி 24,000 கீர்த்தனையாக பண்ணினார்னு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு துரதிருஷ்டம் 24,000 கீர்த்தனையும் கிடைக்கல. சில கீர்த்தனைகள் தான் தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை கிடைச்சிருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு பெரிய வித்வான் ஒருத்தர் சொன்னார், இந்த 24,000 கீர்த்தனை வால்மீகி பண்ணியிருக்காருங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, சில கீர்த்தனைகள்ல இத்தனாவது கீர்த்தனையை போய் பாருன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அந்த கீர்த்தனை அதை பார்த்தா 24,000 கீர்த்தனை பண்ணியிருக்காருன்னு நமக்கு. ஆனா அவருடைய கீர்த்தனை உதாரணத்துக்கு சொல்றேன், 30 கீர்த்தனை தான் நமக்கு தெரியும்னா, வால்மீகி இந்த 50வது கீர்த்தனையை போய் பாரு உனக்கு இதனுடைய அர்த்தம் புரியும்னு அவருடைய கீர்த்தனையிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியறது அவர் 24,000 கீர்த்தனை பண்ணியிருக்காரு. நான் இந்த வால்மீகியே தியாகராஜாவா பிறந்து கீர்த்தனை பண்ணினார்னு ஒரு பெரியவாள்லாம் சொல்லுவார். அந்த ராமாயணத்தை இந்த குழந்தைகள் அந்த அஸ்வமேத மகாமண்டபத்துல கானம் பண்ண ஆரம்பிச்ச பெரியவாள்லாம் கூட, அனந்தராம தீட்சிதர் பெரிய தாத்தா எல்லாமுமே பிரவச்சனமே எப்படி பண்ணுவா, அஸ்வமேத மகாமண்டபத்தில் குஷலவால் கானம் பண்ண பிரகாரம் அப்படின்னு தான் பிரவச்சனம் பண்ண ஆரம்பிப்பா. இந்த ராமாயண புஸ்தகமே எப்படி இருக்கு, இந்த குஷலவால் 2 பேரும் ராமரோட சந்நிதியில எப்படி ராமாயணம் சொன்னாரோ அப்படிதான் இருக்கு இந்த ராமாயணம். அப்படி ஆரம்பிச்சு சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா பிரஜாபதி முபாதாய நிருபானாம் ஜெயசாலினாம் ஏஷாம் சசகரோ நாம சாகரோ ஏன கானிதஹ ஷஷ்டி புத்திர சகஸ்ராணி யவ்யாந்தம் பரியவாரயன்னு. ராமாயணம் இந்த குழந்தை எப்படி ஆரம்பிச்சா அயோத்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்லு, அயோத்தியில பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த ராஜாக்களுடைய பெருமையெல்லாம் சொல்லு. எப்பேற்பட்ட வம்சம் சூரிய வம்சம்னு, அந்த சூரிய வம்சத்துல உள்ள ராஜாக்கள் இக்ஷ்வாகு, மனு,
அவளுடைய பெருமையெல்லாம் சொல்லி இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்க. அயோத்தி எப்படி இருந்தது? சரையூ நதிக்கு இரண்டு பக்கமும் இருந்தது கோசல தேசம். கோசல தேசம்னு அதுக்கு ஒரு பேரு, அயோத்தின்னு ஒரு பேரு, சத்யான்னு ஒரு பேரு, பல நாமங்கள் அயோத்திக்கு உண்டு. அந்த அயோத்தியில கஷ்டமே கிடையாது. ஆசி கிருஷ்ணா வசுந்தரா, பூமியை நோண்டினா தங்க பாறைகளா கிடைக்குமா எங்க நோண்டினாலும். ஏன்னா பொதுவா இந்த பூமியே பாபம் பண்ண பூமாதேவி நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பா. இன்னைக்கு ஜலம் கிடைக்க மாட்டேங்கிறது, பூமியில எது போட்டாலும் வளைய மாட்டேங்கிறது, எல்லாம் வாடி போறதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பூமாதேவி கோபப்படுறான்னு அர்த்தம். பூமாதேவி சந்தோஷமா இருந்தான்னா 4 அடியில ஜலம் இருக்கும். இன்னைக்கு எந்த 1000 அடி 2000 அடின்னு போர் போடுறான், ஜலம் வரமாட்டேங்கிறது. இது காரணம் பூமாதேவியினுடைய கோபம், அவருடைய தாபம். நமக்கெல்லாம் கஷ்டம், நமக்கு கஷ்டம் ஏற்படுறது. ஆசீத் கிருஷ்ணா வசந்த, இன்னைக்கு தங்கம் விலை ஒரு 4க்கு நாள் ஏறி போயிட்டு இருக்கு, 4க்கு நாள் ஏறி போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அயோத்தியில பூமியை நோண்டினா தங்கம் கிடைச்சிட்டு இருக்கு. அதாத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வெளியில போய் தங்கம் வாங்க வேண்டாம், கொல்ல பக்கத்துக்கு ஒரு மம்முட்டி எடுத்துன்னு போனா போதும், எவ்வளவு கிலோ வேணுமோ எடுத்துன்னு வரலாம். அவ்வளவு சௌக்கியமா இருந்தது அயோத்தி. நிருபானாம் ஜெயசாலினாம், அப்படி அந்த ராஜாக்களுடைய பெருமையெல்லாம் சொல்லி அயோத்தியில உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தா, நா குண்டலி நாமகுடி, அத்தனை பேரும் சகல ஆபரணங்களும் போட்டு இருப்பா. க்ஷவரம் பண்ணக்கூடிய பார்பர் கூட அவரை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கும். தலையில ஒரு கிரீட்டம், எல்லார் தலையிலையும் கிரீட்டம் இருக்கும். நான் சொல்லல, வால்மீகி சொல்ற, நா குண்டலி நாமகுடி, அத்தனை பேரும் கிரீட்டம் வச்சுட்டு இருப்பாங்க. அத்தனை பேரும் காதுல குண்டலம் போட்டு இருப்பான். நாஸ்ரக்வி நால்போகவான், கஷ்டப்படுறவனே கிடையாது, எல்லாரும் சௌக்கியமா இருப்பார். நாமிருஷ்டகம், பாபம் பண்ணினவாளே கிடையாதான் அயோத்தியில. நாமிருஷ்டகம் நானுலிப்தாங்கா, வியாதி உள்ளவனே கிடையாது. இந்த அங்கங்க உடம்புல ஏதாவது ஒரு ரோகத்தோட கட்டு போட்டு இருக்கிறவனை நீங்க பார்க்கவே முடியாது. டாக்டருக்கு வேலையே கிடையாது அயோத்தி. நானுலிப்தாங்கா நாசுகந்தஷ்ட வித்யதே, எங்க போனாலும் துர்கந்தமே கிடையாது, கமகமகமன்னு எங்க போனாலும் நல்ல வாசனைகளா. நநாஸ்திகா, நாஸ்திகனே கிடையாதான் அயோத்தியில். நாஸ்திகன் கிடையாதுன்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு இன்னைக்கும் சில பைத்தியங்கள் சுத்தின்னு இருக்கு நம்ம ஊர்ல. அது மாதிரி சொல்றவன் அயோத்தியில யாருமே கிடையாது. நனாஸ்திகா, அத்தனை பேரும் ஆஸ்திகாலாம் இருப்பா. நான் நிறுத்தகா, பொய்யே சொல்ல மாட்டாலாம் அயோத்தியில இருக்கிறவா. அயோத்தியில இருக்கிறவா விளையாட்டா கூட பொய் சொல்ல மாட்டா. நான் நிறுத்தகா ந கஷ்டித பகுஸ்ருதா, நிறைய படிக்காதவால அயோத்தியில பார்க்கவே முடியாது. யாரை கேட்டாலும் 2 டிகிரி 3 டிகிரி, புரியுற மாதிரி சொல்றேன், அவ்வளவு படிச்சவா தான் இருப்பா. படிக்காதவால அயோத்தியில பார்க்கவே முடியாது. நகஷ்டித பகுஸ்ருதா நாசூயகா, அசூயே இருக்காது. பொறத்தியார் பார்த்து, இந்த ஊருக்கு ஒன்றும் இல்லை சார், ஒரு பையன் எடுத்துன்னு வந்தா இன்னைக்கு பாருங்க 2 வீடு வச்சுட்டு இருக்கான் திருவனந்தபுரத்தில், இப்படின்னு பேச மாட்டான். அவன் வந்தான், கஷ்டப்பட்டான், உழைச்சான், 2 வீடு வாங்கினான். நீயும் உழைச்சு 2 வீடு வாங்கு. அவனை பார்த்து ஏன் பொறாமப்படுற? நாசூயகா நச்சாசக்தோ நவித்வானே வித்யதே ததா, அத்தனை பேரும் படிச்சு அவ்வளவு சௌக்கியமா இருந்தா அயோத்தியில. நாபி ராஜன்ய பக்திமான், ராஜாக்கள்கிட்ட, தன்னுடைய தேசத்தை பரிபாலனம் பண்ற ராஜாக்கள்கிட்ட அவ்வளவு விசுவாசம் அயோத்தியில் உள்ள ஜனங்களுக்கு. அவளுக்கு எவ்வளவு விசுவாசம்னு பின்னாடி அயோத்தியா காண்டத்தை பார்த்தா தான் தெரியும். ராமர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சு, நாக்னிஹோத்ரா நகூயந்த நாபச்சன் கிரகமேதினஹா, ஆத்துல யாரும் சமைக்கவே இல்லையா, ஆத்துல யாரும் சமைக்கல. யானை ஆகாரம் சாப்பிட மாட்டேங்கிறது, பாகன் யானைக்கு ஆகாரத்தை கொடுத்தா அவனையே அடிக்கிறது, பாம்பு இறத்தேட போக மாட்டேங்கிறது, குருவி இறத்தேட போட மாட்டேங்கிறது, மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறது. நித்தியம் 2 காலமும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த பிராமணா அக்னிஹோத்திரத்தை நிறுத்திட்டா
பிறந்த குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்க மாட்டேங்கிறார். முதல் குழந்தைக்கு புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனி நாபியனந்ததாம். ஒரு ஆத்துல 5-6 குழந்தைகள் இருந்தா கூட அம்மாக்கே அலுப்பு வந்துடும். 5-6 குழந்தைகள் வரிசையா வருஷம் ஒரு குழந்தை பிறந்து 5-6 குழந்தை 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசுன்னு இருந்தா குழந்தை அம்மாக்கே அலுப்பு வந்துடும். இதுக்கு சௌச்சங்கள்லாம் அலம்பி பாத்ரூம் போய் அதுக்கு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணா இன்னொரு குழந்தை பாத்ரூம் போகும், அதுக்கு சுத்தம் பண்ணி இன்னொரு குழந்தை பால் வேணும்னு அழுகும். இப்படி மாத்தி சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தா அம்மாவுக்கு அலுப்பு வந்துடும். அந்த மாதிரி இல்ல, முதல் குழந்தை பிறக்குமான்னு பிறந்த முதல் குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறான். பிரதமஜம் புத்திரம் ஜனனி நாபியனந்ததாம். இப்படி அயோத்தியில உள்ள ஜனங்கள்லாம் ராமர் போன கஷ்டத்தை அனுபவிச்சான்னு வால்மீகி சொல்ல போற. இப்படி ராமர் காட்டுக்கு போனாருன்னா ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு இல்லாமல், ஏன்னா அவ்வளவு விசுவாசம். நாபி ராஜன்ய பக்திமான். இன்னைக்கு நம்ம தேசத்துல ராஜா மேல பக்தின்னு ஒருத்தருக்கு கூட கிடையாது. இன்னி வரைக்கும் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், சாயந்தரம் வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்றான். நம்ம தமிழ்நாட்டிலே அப்படிதான் இருக்கு. இத்தனை வருஷமா ஒரு கட்சியோட இருந்துருந்தா இப்ப என்னன்னா ஒரே ராத்திரியில மொத்தமா மாறி போயிட்டான். இது மாதிரி அயோத்தியில இருக்க மாட்டான். அத்தனை பேருக்கும் ராஜ விஸ்வாசம் அவ்வளவு பூர்ணமா இருந்தது. நாபி ராஜன்ய பக்திமான. இப்ப ஏற்பட்ட அயோத்தியில இந்திரன் என்ன பண்ணுவான்? பொதுவா அந்த அஸ்வமேத யாகம், எந்த இதிகாச புராணங்கள் எடுத்து பார்த்தாலும் அஸ்வமேத யாகம் பண்ணும் போது இந்த குதிரையை இந்திரன் தூக்கின்னு போயிட்டான்னு நிறைய கதை. என்ன காரணம்னா, அஸ்வமேத யாகம் பண்ணினான்னா, நிறைய அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டாங்கன்னா, இவா சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்திரன் அவனுடைய ஆசனத்துல ஒரு பாதி ஆசனத்தை கொடுக்கணும். ஏன்னா அது ரூல். அது யாராவது தன்னோட சீட்டை விட்டு கொடுக்கறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்க. அதுக்கு பயந்துட்டே இந்திரன் என்ன பண்ணுவான்? ராஜசூய யாகம் இந்த அஸ்வமேதம் நடந்ததுன்னா அந்த யாகத்தை நிறுத்துறதுக்கு குதிரை தூக்கின்னு போயிடுவான். இது மாதிரி இருக்கக்கூடிய இந்திரன் இந்த அயோத்தியில இருக்கிற ராஜாக்களுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டோமான்னு ஏங்குவானா இந்திரன். அப்படி இருந்தது. ராஜ்ய பரிபாலனம் நடந்துட்டு இருந்தது அயோத்தியில. சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகா. தன்னோட சீட்டை கொடுக்காத இந்திரன் இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். அப்படி இருந்த அயோத்தியில உள்ள ராஜாக்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் ஒன்று இருந்துட்டே இருந்தது. இந்த அயோத்தியில உள்ள ராஜாக்கள் அத்தனை பேருக்குமே குழந்தை உடனே பிறக்காது. ஏன்னா 64 சூரிய பகவான்லேருந்து ஆரம்பிச்சு 64 ராஜாக்கள், 64வதா தசரதன். இந்த தசரதன் பரியந்தும் குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கா. ஏன்னா உடனே குழந்தை பிறந்துடாது, ஏதோ ஒரு பாவம். ஏன்னா ரகுன்னு ஒரு மகாராஜா ரொம்ப வருஷம் குழந்தை பிறக்கல. தன்னுடைய குலகுருவான வசிஷ்டாச்சாரியால கூப்பிட்டு கேட்டார், எனக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு. அவர் சொன்னார், அவர் பிரச்சனை பார்த்துட்டு சொன்னார், நீ ஒரு சந்தர்ப்பம் ரோட்டுல ரதத்துல வந்துட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு நடுப்புற ஒரு பசுமாடு இருந்தது. அந்த பசுமாடை இடது பக்கமா சுத்தி போயிட்ட, அந்த பாவம் தான் உனக்கு குழந்தை பிறக்கல. இது எதுக்கு சொல்றேன்? நம்ம தெரிஞ்சுக்கணும். மிருகங்கள் பசுமாடு எப்ப இருந்தாலும் பசுமாட்டை ரோட்ல பார்த்தா வலது பக்கமா போகும். இந்த சின்ன பாபத்தினால குழந்தை பிறக்காம இருந்தது. இதுக்கு என்ன பரிகாரம்னா, என்னுடைய ஆசிரமத்துல காமதேனுவோட பொண்ணு நந்தினி தேனு இருக்கு, அதுக்கு கொஞ்ச நாள் சுஷ்ரூஷ பண்ணி ஒரு குழந்தை பிறக்கும். இவன் சக்கரவர்த்தி ராஜா இவருடைய ஆசிரமத்துக்கு காட்டுக்கு அந்த நந்தினி தேனுக்கு சாணி எல்லாத்தையும் மூத்திரத்தெல்லாம் அள்ளி அதை நித்தியம் ஸ்நானம் பண்ணி வச்சு அதுக்கு ஆகாரங்கள்லாம் போட்டு இவன் சேவை பண்ணி அதுக்கப்புறம் ரகுன்னு ஒரு புண்ணிய புருஷன் பிறந்தா அந்த இதுலேயே பண்ண. அதனாலதான் அந்த ரகுவனுடைய பெருமை தான் ரகுவம்சம்னு சொல்றோம். அப்பேற்பட்ட புண்ணிய புருஷன் கோசம்ரட்சணம் பண்ணி பிறந்தான். இந்த கோசம்ரட்சணத்தினுடைய பெருமையும் தெரிஞ்சுக்கணும். பசுமாட்டுக்கு பூஜை பண்ணினா எவ்வளவு பெருமைன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு. அதனாலதான் நம்ம குருநாதர் நம்ம கோவிந்தபுரத்துல 1200 பசுமாட்டை வச்சுட்டு சேவை பண்ணிட்டு இருக்க. இதை நடத்துறது ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா நம்ம ஆத்துல ஒரு மாடை வச்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஆள் கிடைக்க மாட்டேங்கிறா, அதுக்கு சாணி அல்றது கஷ்டமா இருக்கு. அதை விட ஒரு கஷ்டம்
மாடை வச்சுட்டா பக்கத்தாத்துக்காரா எழுத்தாத்துக்காரா கேஸ் போட்டுருவான், நிறைய கொசு வருது கடிக்கிறதுன்னு கேஸ் போட்டுறா. இப்போ அண்ணா சொன்னார், இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, சரி நான் மாடே வச்சுக்கல, ஆனா உங்க ஆத்துல கொசு இல்லாம இருக்குன்னு எனக்கு எழுதி கொடு, நான் என்ன நீ என்ன சொல்றியோ கேட்கறேன். என்ன மாடு இருக்கிறதுனால வந்துதான் கொசு வருதா? எத்தனை சாக்கடை ஓடுறது, எத்தனை அசுத்தம் இருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இந்த மாடு இருந்தா வண்டி கொசு வருதுன்னு கேஸ் போட்டுருவான். இப்ப பம்பாய்க்கு ஒரு போன மாசம் அண்ணாவோட பம்பாயில ஒரு 15 நாள் பிரவச்சனம் நடந்தது. நாங்க தங்கியிருந்தாத்துக்கு பக்கத்தாத்துல 20 பூனை 5 நாய் வச்சு வளர்க்கலாம். இதெல்லாம் எந்த சாஸ்திரத்துல இருக்கு? 20 நாய் வச்சுட்டு 20 பூனை 5 நாயை வச்சுட்டா புண்ணியமா புருஷார்த்தமா எந்த சாஸ்திரத்துல இருக்கு? பக்கத்துல இருக்கிறவெல்லாம் சொல்றா நாயெல்லாம் கஷ்டப்படும், பூனையெல்லாம் கஷ்டப்படுங்கிறா. பசுமாடு கஷ்டப்படும்னு யாருக்கும் தோண மாட்டேங்கிறது. குருநாதர் 1200 பசுமாடை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா அதை சம்ரட்சணம் பண்றது. ஏன்னா தர்மம் பண்ணணும்னாலே கஷ்டப்பட்டாதான் தர்மத்தை பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா இருக்குன்னா எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. கஷ்டமா இருந்தாதான் அதுக்கு தர்மம்னு பேரு. அப்படி கஷ்டப்பட்டு பண்றதுனாலதான் நமக்கு அந்த தர்மத்தினுடைய பலனும் நமக்கு கிடைக்கிறது. இந்த கோசம்ரட்சணம் பண்ணி ரகு பிறந்தான் திலீபனுக்கு. அவ்வளவு கஷ்டம் அந்த சூரிய வம்சத்துல உள்ள ராஜாக்கள் அத்தனை பேருக்கு. இப்படி அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு குழந்தைகள் அடைஞ்சுட்டு இருந்தா. இந்த தசரதன் 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்றான். அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. 3 சம்சாரம், கௌசல்யா, சுமித்ர, கைகேயின்னு 3 சம்சாரம், 3 பேருக்கும் குழந்தை பிறக்கல. ரொம்ப வருத்தத்துல அவனும் பண்ணாத பூஜை கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது, குழந்தை பிறக்கல. திடீர்னு ஒரு நாளைக்கு தன்னுடைய குருநாதரான வசிஷ்டாச்சாரியால கூப்பிட்டான். இத்தனை நாளா எனக்கு குழந்தை பிறக்கல, மம நாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேனா யக்ஷ்யாமீதி மதிர்மமாம். மேல அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு வசிஷ்டரை பார்த்து கேட்டான். வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா கவலைப்படாத, உனக்கு ஒரு குழந்தை இல்ல, யஸ்யதே தார்மிகி புத்திஹி இயம் புத்திரார்த்தமாகதா சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரான் அபிப்ரேதாம்ச்ச பார்த்திவாம். உனக்கு ஒரு குழந்தை இல்ல, 4 குழந்தை பிறக்க போறது, நீ யாகம் பண்ணுன்னு ஆசீர்வாதம் பண்ணு. இவர் ஆசீர்வாதம் பண்ணினாரேன்னா இவர் சாதாரணமா அவர் வாக்குலேருந்து ஒரு வார்த்தை வந்துடாது. அது நடக்கிறதா இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த வார்த்தை வரும். பொதுவா நம்ம யாராவது ஒரு வாத்தியாரை பார்த்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் வச்சு கொடுத்தா அஷ்டைஸ்வரிய பிராப்தி ரஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அஷ்டைஸ்வரிய பிராப்தி ரஸ்துன்னா நமக்கு தோணும், என்ன அவரே கஷ்டப்பட்டு இருக்கார், அவர் நமக்கு அஷ்டைஸ்வரிய பிராப்தி ரஸ்துன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு என்ன 8 லட்சுமியும் வாசல்ல வந்து நிக்க போறாளான்னு தோணும். 8 லட்சுமியும் வந்து நிப்பா. ஆனா நமக்கு எப்போ அது வரணும்னு ஒரு காலம் இருக்குமோ அந்த காலத்துக்கு வரும். இவரோட ஆசீர்வாதம் அப்படி பண்ணிக்கும். அது மாதிரி ஆசீர்வாதம் பண்றவர் கிடையாது வசிஷ்டர். ஒண்ணு நடக்கும்னா தான் இவர் வாக்குலேருந்தே அந்த வார்த்தை வரும். இவர் வாக்குலேருந்து ஒரு வார்த்தை வந்துருத்துன்னா அது கண்டிப்பா நடக்கும். அவர் உடனே சொன்னார், தசரதன் கண்ணு கண்ணீருமா, இத்தனை வருஷமா எனக்கு குழந்தை பிறக்கல, இன்னைக்கு தானே நீங்க 4 குழந்தை பிறக்க போறதுன்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. அப்பா எனக்கு 4 குழந்தை உனக்கு பிறக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், தர்மம் பண்றவனுக்கு அந்த தர்மம் உனக்கு திருப்பி கொடுக்கும் போது ஒன்னா கொடுக்க தெரியாது, தர்மத்துக்கு 4 தான் கொடுக்க தெரியும். நம்ம 1 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்தா அது 4 ரூபாவா நமக்கு வந்து சேரும். இதுதான் தர்மத்தினுடைய பலன். நீ குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்சதும் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடலாமா, இந்த டாக்டரை போய் பார்க்கலாமா, இல்ல இந்த டாக்டரை போய் பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாரு இவரை பார்க்கலாமான்னு நினைக்காமல் யாகம் பண்ணணும்னு நினைச்சிய, தர்மதான் ஒரு காரியம் பண்ணணும்னு. அதனாலதான் அதுக்கு மேல இந்த ராமாயணத்துக்கு ஒரு தனி பெருமை. குழந்தை பிறக்காதவால் ராமாயணம் வச்சு நடத்தினா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஏன்னா அதனுடைய பலஸ்ருதியே புத்திரகாமஸ்து புத்திரான் வை தனகாமோ தனானிச்சா லபதே மனுஜோ லோகே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம். ராமாயணத்தை
பாராயணம் பண்றவாளுக்கோ சிரவணம் பண்றவாளுக்கோ புத்திரகாமஸ்து புத்திரான்வை, குழந்தை பிறக்கணும்னு நடக்கிறவாளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ராமாயணத்தினுடைய முக்கிய பலஸ்ருதி. எனக்கு தெரிஞ்சு குருநாதரோட அப்பா தாத்தா நிறைய பேருக்கு பல வருஷம் குழந்தை பிறக்காமல் ராமாயண நவாகம் பண்ணி நிறைய குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கெல்லாம் ராமச்சந்திரன் ராமன் இப்படியே பேர் வைப்பார். என்ன ராமாயணம் என்ன ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்கேன்னா ராமாயணம் வச்சு பிறந்த குழந்தை. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ராமாயணம் வச்சு இந்த குழந்தை பிறந்தான்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் இருக்கா. இந்த ராமாயணம் சிரவணம் பண்ணினாலோ பாராயணம் பண்ணினாலோ ராமாயணம் நடத்தினாலே நமக்கு நல்ல சந்ததி ஏற்படும். அப்பேற்பட்ட பெருமை இந்த ராமாயணத்துக்கு. இவர் என்ன சொன்னார், நீ தர்மம் பண்ணணும்னு நினைச்சியே உனக்கு 4 தர்மம் 4ஆதான் வரும். அதனாலதான் சொன்னேன் உனக்கு 4 குழந்தை பிறக்க போறது. இப்படி கேட்டதும் இப்படி கேட்டுட்டே இருக்கும் போதே இவருடைய மந்திரி சுமந்திரன் பேர். இவர் இந்த இந்த சமுத்திரத்துக்கு உட்பட்ட தேசம் பூரா ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். எத்தனை பேரை வச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ணார்னா 8 மந்திரி தான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில எத்தனை மந்திரி இருக்கான்னு யாருக்கும் கரெக்டா தெரியுமான்னு தெரியல. அதுக்கு மேல ஒரு மந்திரியை கூப்பிட்டு உன்னுடைய இலாக்கா நீ எதை பாத்துக்கிறேன்னு கேட்டா ஒரு க்ஷணம் யோஜனை பண்ணிட்டு தான் சொல்லுவான். இன்னைக்கு அத்தனை பேர் ராஜ்ய பரிபாலனம் பண்றா. அன்னைக்கு 8 மந்திரி. திருஷ்டிர் ஜெயந்தோ விஜயா சித்தார்த்தா அர்த்தசாதகா அசோகா மந்திரபாலச்ச சுமந்திரச்ச அஷ்டமோ பவத். இந்த 8 பேர் தான் பாரத தேசத்தை பூரா பார்த்தண்டா. ராஜா அயோத்தியில இருக்கிற 8 பேர் இந்த பாரத தேசத்தை பூரா பார்த்தண்டா. அதுல சுமந்திரன் ஒரு மந்திரி பல வருஷமா இருக்கு. இந்த தசரதன்ட்ட மட்டும் இவர் மந்திரியா இல்ல, இந்த சூரிய வம்சத்துல ராஜாக்கள் அத்தனை பேர்த்தையும் இவர் மந்திரியா இருந்தார். இவர் என்ன சொன்னார், ஆமா உங்களுக்கு 4 குழந்தை பிறக்க போறது. ஒரு சந்தர்ப்பம் நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன். அந்த சமயத்துல பகவான் இடத்துல சனத்குமாரால் கேட்டா, சனகாதிகள் 4 பேரும் பகவானோட அவதாரம் எப்போன்னு கேட்டா, பகவான் திரேதாயுகத்துல 4 அம்சமாக பகவான் அவதாரம் பண்ண போறாருன்னு சனத்குமாரால் சொன்னான். சனத்குமாரால் சொன்னான். அதுவும் சாதாரணமா பிறக்க போறதில்லை. இந்த ரிஷிசிங்கர் அயச்சுன்னு புத்திரகாமேற்றி அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை பண்ணி பகவான் பாயச ரூபியாக பிறக்க போறான்னு தேவதைகள்லாம் பேசிட்டா நான் கேட்டேன்னு இந்த ரிஷிசிங்கர் இந்த இவருடைய மந்திரி சொன்னார். சுமந்திரன் சொன்னார். இப்படி சொன்னதும் அவருக்கு இன்னும் கோபம் வந்தது ராஜாக்கு. ஏண்டா என் கூடயே தானே இருக்க, நான் எத்தனை கோவிலுக்கு போகும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கு 60,000 வருஷங்க அப்புறம் நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணி அதற்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா 60,000 வருஷம் அழாமலே இருந்திருக்கும். சரி, நமக்கு பிறக்க போறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருப்பேன். இதை முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு சுமந்திரனை பார்த்து திட்டு. அவர் உடனே சொன்னார், எனக்கு இப்பதான் தோணினது, நமக்கு பாக்கியம் வரணும்னா அவருக்கு தோணினாதான் அந்த பாக்கியம் நமக்கு வரும். ஏன்னா இவருக்கு இப்பதான் எனக்கு சொல்லணும்னு தோணினது, அதனால இப்ப ஞாபகம் வந்ததுன்னு சொன்னேன். இவர் அஸ்வமேதம் தனியா பண்ணாமல் இந்த விபண்டகர்னு ஒரு மகரிஷி, அவருக்கு ரிஷிசிங்கர்னு ஒரு பிள்ளை. அந்த விபண்டகர் என்ன பண்ணினார், தனக்கு பிறந்த குழந்தைய ஞானியாக ஆக்கணும்னு அவரே தீர்மானம் பண்ணி காட்டுல வச்சுன்னு அந்த குழந்தைய வளர்த்துருக்க. வேதாதீனங்கள்லாம் சொல்லி விட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து வெளியில உள்ள ஜனங்களையே அவர் பார்த்தது கிடையாது. அவருக்கு அப்பாவை மட்டும்தான் தெரியும், வேற யாரையும் தெரியாது. அந்த ரிஷிசிங்கருக்கு காட்டுல இப்படி வளர்த்துன்னு வர ஞானியா பண்ணணும்னா நம்மளுடைய புத்தி சக்தியினால ஞானம் வந்துடாது. ஞானம் மகான்களோட அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு ஞானம் ஏற்படும். நம்ம முயற்சி பண்ணணும்னு நம்ம முயற்சி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஞானத்தை நம்மளால யாராலையும் கொடுத்துட முடியாது. இவர் என்ன பண்ணினா ஞானியா ஆக்கணும்னு யார்கிட்டையும் வெளி உலகத்தையே காட்டாம வளர்த்துன்னு வந்தார். இவா என்ன பண்ண, அந்த ரிஷிசிங்கரை அழிச்சுன்னு வரணும். அவருக்கோ வெளி உலகம் தெரியாது.
தசரதன் தீர்மானம் பண்ணி அயோத்தியில் உள்ள நிறைய ஸ்திரீகள் எல்லாம் அனுப்பினார். ஏன்னா இவர் ஸ்திரீகளை கண்ணால பார்த்ததே கிடையாது, கண்ணால பார்த்ததே இல்லை, புருஷால மட்டும்தான் தெரியும், அதுவும் அப்பா மட்டும்தான் தெரியும். நேரா காட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா இல்லாத சந்தர்ப்பமா வரணும். ஏன்னா அப்பா இருந்தாருன்னா வெளியில அனுப்பி விட்டுருவார், உள்ள அனுமதிக்க மாட்டார். அப்பா இல்லாத சந்தர்ப்பத்துக்கு வந்தார். இவர் வந்ததும் இவருக்கு அவர் ஒரு ஸ்திரீன்னு தெரியல, வந்தவாள்லாம் ஸ்திரீகள்னு தெரியல, நம்ம புருஷன் அவெல்லாம் ஸ்திரீகள்னு தெரியல, அவாலும் ஏதோ ஒரு ரிஷிகள்னு இவர் நினைச்சிட்டு இருக்கு. ரிஷி வெளி உலகமே தெரியாது ஒன்றும். அவெல்லாம் ரிஷிகள் நினைச்சுட்டு இவாதோ வேற தேசத்திலேருந்து வந்திருக்கிற ரிஷிகள்னு அத்தனை பேரையும் உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சுவாகத்தம் சொல்லி இதம் அரிக்கம் இதம் பாத்தியம் ஆச்சமணியம்னு அவளுக்கு பூஜைகள்லாம் பண்ணி இதம் மூலம்னு காட்டுல உள்ள கிழங்குகள் எல்லாம் அவ கையில கொடுத்து இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும்னு அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணினார். இவாள் என்ன பண்ணியிருந்தா அயோத்தியிலேருந்து நிறைய கொழக்கட்டையெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. அந்த கொழக்கட்டையெல்லாம் அவளுக்கு கொடுத்தா. இந்த கொழக்கட்டையை சாப்பிட்டதும் அவருக்கு அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவர்கள் பக்குவம் பண்ணின ஆகாரத்தையே சாப்பிட்டது கிடையாது, சமைச்சதையே சாப்பிட்டது கிடையாது. காட்டுல உள்ள மரம், இந்த செடி, இந்த காட்டுல காக்கிற இந்த பழங்கள், காய்கள், இந்த கிழங்கு, இதை தான் சாப்பிட்டுருக்காரு. இதை சாப்பிட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பழம் எங்க காக்கிறதுன்னு கேட்டார். இந்த பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த பழம் எங்க காக்கிறது? அவெல்லாம் என்ன சொன்னா, எங்க ஊர்ல இந்த பழம் நிறைய காக்கிறது, நீங்க எங்க ஊர் அயோத்திக்கு கிளம்பி வாங்கோ, உங்களுக்கு இந்த பழம் நிறைய தரேன்னு சொல்லி அவரை அந்த ரிஷிசங்கரை நேரம் அழைச்சுன்னு வந்துட்டா அயோத்தி. ஆனா காட்டுல அனவர்த்தமும் வேதாத்தியனம் சாஸ்திர விசாரம் தபசு பிரம்மச்சரியம் இப்படியே இருந்ததுனால இவர் அயோத்திக்கு உள்ள நுழையும் போதே அயோத்தியில மழை பெய்யுது. அவ்வளவு தபஸ்வி, இவர் உள்ள நுழையும் போதே மழை பெய்யுது. அந்த ரிஷிசங்கரை அழைச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் இந்த விஷயம் விபண்டருக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப கோச்சுண்டு அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி இந்த ரிஷிசங்கரை வச்சுண்டு புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தை பண்ணினா தசரதன். யாகம்னா தாத்தா கூட சொல்லுவார், நம்ம ஆத்துல எந்த பூஜை பண்ணினாலும் தரித்திர திட்டத்திலே பண்ணக்கூடாது, தரித்திர திட்டத்துல பண்ணக்கூடாது. நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒழுங்கா பண்ணணும், இல்லைன்னா பண்ணாத. நித்தியம் மகா நைவேத்தியம்னா மகா நைவேத்தியம் எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணணும். ரெண்டு வாழைப்பழம் தேங்காவை வச்சுட்டு மகாகணபதிய நமஹ மகா நிவேத்தியம் நிவேதயாமின்னு ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுன்னு மந்திரத்தை வந்து இப்படி சொல்லக்கூடாது. மகா நைவேத்தியம்னா அத்தனை நைவேத்தியம் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா மகாகணபதிய நமஹ கதலி குணம் நிவேதயாமின்னு சொல்லிடு, உண்மையை சொல்லிடு. தரித்திர திட்டத்துல எந்த பூஜையுமே பண்ணக்கூடாதுன்னு நன்னா யாகம் பண்ணின. யாகம்னா யாகத்துல தன்னால எவ்வளவு முடியுமோ அத்தனை தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்தர்வேதி தானம், பகிர்வேதி தானம். யாகத்துல யாகம் நடத்துற அந்த 17 பிராமணாளுக்கு நிறைய கொடுக்கும். அந்த சங்கல்பத்திலேயே 12,000 பசுமாட்டை கொடுக்கறேன்னு சொல்லிதான் சங்கல்பம் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு அதுக்கு பிரதிநிதியாக நீ 12,000 மாடு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க முடியுமா? யாகம் பண்ற பிராமணாளுக்கு ஒரு மாடு கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு, 12,000 மாடு கொடுக்க முடியாது. அதுக்கு பிரதிநிதியாக சொர்ணமோ தட்சிணியோ அவளுக்கு நிறைய கொடுக்கணும். பிராமணாளுக்கு நன்ன சமிருத்தியா யாகம் பண்ணினா நிறைய அன்னதானம் பண்ணினா. அன்னகூட்டாஷ்ட பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமாக. யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் தசரதன். அந்த பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு, அந்த யாகத்தை நிர்வாகம் பண்றவாளெல்லாம் கூப்பிட்டு, அவக்ஞயா நதாத்தவ்யம் கஸ்யச்சித் லீலையா பிவாம் கஸ்யசித் லீலையா பிவாம். தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுக்கு கூட இல்லைன்னு சொல்லிடாதீங்க. யாராவது எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க. மறதியிலையும் ஒரு சாமான வச்சுட்டே உங்கள்கிட்ட 2 பழம் இருக்கான்னு கேட்டா இல்ல பழம் இல்லைன்னு, பழம் நிறைய இருக்கும், ஒரு மறதியில இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பார்த்து 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 யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ நீங்க தானம் பண்ணுங்கன்னு யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தசரதன் கூப்பிட்டு சொல்லிட்டான். ஏன்னா இந்த யாகம் பண்றதுனாலதான் மேல குழந்தை பிறக்க போறது. அதனால எவ்வளவு புண்ணியத்தை சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கணும். லீலையா பிவா அவக்ஞயா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்திர சம்சயா. இப்படி சொல்லி வரவாளுக்கெல்லாம் அன்னதானம்
தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம் விவிதானிச்சாம். வரவாளுக்கெல்லாம் போதும் 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 போதும்னு சொல்ற அளவுக்கு அன்னதானம். தசரதா போதும், என்னை விட்டுடும், இனிமேலும் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு மூக்கு வழியா ஆகாரம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், என்னை விட்டுடும்னு அத்தனை பேரும் அன்னவத் அன்னகூட்டாஷ்ச பகவஹாம் திருஷ்யந்தே பர்வதோபமாகாம். மலை 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 மலையா, லட்டுனா ஒரு மலை குமிச்சிருக்கு, ஜஹாங்கிரினா ஒரு மலை, அன்னம்னா ஒரு மலை. அப்படி அன்னதானம் பண்ணினா அஹோ திருப்தா ஸ்ம பத்ரம் தே. அங்க வந்த ரிஷிகள் ஜனங்கள் எல்லாரும் தசரதா போதும், வயறு வெடிச்சிடும், நீ சௌக்கியமா இருப்பேன்னு வாய் கொள்ளாம ஆசீர்வாதம் பண்ணி. ஏன்னா இன்ன அன்னதானத்துக்கு சமானமான தானம் இந்த உலகத்துல வேற எந்த தானமும் கிடையாது. அன்னதானம் தீர்த்த தானத்துக்கு சமானமான தானம் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஏன்னா மற்ற எந்த தானம் வேணாலும் அது இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியும். ஒரு ஃபேன் தானம் பண்றா, ஒரு லைட்டு தானம் பண்றான்னா இல்லாம இருக்க முடியும். வஸ்திர தானம், வஸ்திரம் இல்லாம கூட இருக்க முடியும். ஏதாவது கிழிஞ்ச வஸ்திரத்தை கட்டிட்டு இருக்க முடியும். ஆனா ஆகாரம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அன்னதானம் ரொம்ப உலகத்திலே சிறந்த தானம்ங்கிறது அன்னதானம். அந்த அன்னதானம் வர ஜனங்கள் அத்தனை பேருக்கும் போட்டு அவெல்லாம் சந்தோஷப்பட்டு இதி சுஷ்ராவராகவாம் அஹோ திருப்தாஸ்ம பத்ரம் தே. அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு, அதுவும் யாகத்துல முக்கியமா ஒரு 4 ரித்துக்கள், முக்கியமா ஒரு 4 பேருக்கு அந்த யாகத்துல நிறைய காரியம் ஜாஸ்தி. அந்த 4 பேருக்கும் 4 திக்க தானம் பண்ணினாமா தசரதன். பிராச்சீஹோத்ரே ததௌ ராஜா திசம் ஸ்வகுலவர்தனஹா. 4 திக்கடியும் 4 முக்கியமான ரித்துக்களுக்கு தானம் பண்ணினான். அவ என்ன பண்ணினா அத்தனையும் வாங்கிட்டு 4 திக்க வச்சுன்னு நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க என்ன பண்ண போறோம், நீயே வச்சுக்கோ தசரதா, நீ சௌக்கியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நீ பண்ற ராஜ்ய பரிபாலனத்துல நாங்க சௌக்கியமா இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு திக்குன்னு 4 திக்கையும் அவ திருப்பி கொடுத்துட்டா. இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சென்ட் பூமி தானம் பண்றதுக்கு அழகா ஒரு திக்கையே தானமா கொடுத்தான் தசரதன். அவ்வளவு சந்தோஷம், முழு மனசோட தானம் பண்ணி. தானம் அப்படி அர்த்தலோபேனா, தானம் மட்டும் சந்தோஷமா கொடுக்கணும். நீ கொடுக்குற 10 ரூபாவை கூட ஐயோ கொடுக்கணுமே, வேற வழி இல்லையே, வாத்தியார் சொல்லிட்டாரேன்னு கொடுக்கக்கூடாது, சந்தோஷமா கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு சின்ன வருத்தப்பட்டுட்டா கூட அந்த தானம் பண்ணினதுக்கு பிரயோஜனமே கிடையாது. பணமும் உன்னை விட்டு போயிடும், அந்த புண்ணியமும் உன்னை விட்டு போயிடும். சந்தோஷமா 4 பேருக்கும் 4 திக்க கொடுத்து மேல காத்தன் இருக்கான் தசரதன். குழந்தை பிறக்கிறதுக்காக யாகம் பூர்த்தியாக போறது. அதுக்கு முன்னாடி இந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் போது தேவதைகள்லாம் பகவான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றா, பிரபு இந்த ராவணாதிகளுடைய ஹிம்சை தாங்கல, நீங்க அவதாரம் பண்ணுங்கன்னு தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ண. பகவானும் சரி அவதாரம் பண்றேன்னு அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பகவான் யோஜனை பண்ணினான், யார் இடத்துல நம்ம பிள்ளையா பிறக்கணும், யார் இடத்துல பிள்ளையா பிறக்கணும்னு பகவான் யோஜனம் பண்ணி பிதரம் ரோச்சயாமாசா ததா தசரதம் நிருபம். தசரதனை ராமர் செலக்ட் பண்ணினார். பகவான் தசரதனுக்கு நம்ம பிள்ளையா பிறக்கணும், இவன் தான் நம்ம அப்பான்னு கூப்பிடணும்னா இவனுக்கு தான் அந்த யோக்கியத்தைன்னு ராமர் தீர்மானம் பண்ணினார் தசரதன். இதுக்கு முன்னாடி இந்த அயோத்தியில உள்ள ஜனங்களை பத்தி எல்லாம் வால்மீகி வர்ணித்தார். எதுக்கு இப்படி வர்ணிச்சார் ஜனங்களை பத்தி, அயோத்தியில உள்ள ஜனங்களை பத்தி எல்லாம் எதுக்கு வர்ணிச்சார்னா, இப்படி ஒரு தேசம் இருந்தாதான் அங்க பகவான் பிறக்கிறதுக்கு அவன் ஆசைப்படுவான். பகவான் வரணும்னா ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடத்துல இருந்தா ஜனங்கள்லாம் இப்படி இருந்தா பகவான் பிறக்க ஆசைப்படுவாங்க. இவ்வளவு சுத்தமான இடத்துல இவ்வளவு நல்ல ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்துல இவ்வளவு நல்ல மனுஷால் இருந்தாதான் பகவான் அங்க பிறக்கணும்னு ஆசைப்படுவான். எத்தனையோ இடம் இருந்தும் அயோத்தியில பகவான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு இந்த அயோத்தியில உள்ள ஜனங்கள் காரணம், தசரதன் காரணம், கௌசல்யா தேவி காரணம். அந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் பகவான் ஆயர்பாடியில பிறக்கிறதுக்கு அவன் ஒரு ராமர் மாதிரி ஒரு ராஜாக்கள் குடும்பத்துல பிறந்திருக்கலாமே. ஆயர்பாடியில பகவான் பிறந்ததுக்கு காரணம் அவ கோசம்ரட்சணம் பண்ணினான். பசுமாட்டெல்லாம் அவ யாதவாள்னு இந்த ராஜாக்களா இருந்தவா தான்.
ராஜாக்களா இருந்தவா தர்மத்துக்காக கோசம்ரட்சணம் பண்றதுக்காக இந்த ராஜாக்கள் யாதவாலா பிரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் பகவான் சகவுதேவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே கோபிகா கீதத்துல கோபிகைகள் சொல்றார், நாங்க பண்ணின பாக்கியம் இந்த குடும்பத்துல வந்து நீ பிறந்த. நாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், பால் வெண்ணப்பால் தயிர்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு பசுமாட்டை பார்த்துட்டு நாங்களே கஷ்டப்படுறோம், நாங்க பண்ணின புண்ணியம் நீ வந்து பிறந்தன்னு கோபிகைகளே சொல்றோம். புண்ணியம் இருந்தாதான் பகவான் அங்க அவதாரம் பண்ண. பகவானும் தசரதன் இடத்துல புத்திரனாக பிறக்கணும்னு பகவானும் ஆசைப்பட. ததோ வை யஜமானஸ்ய பாவகாததுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம் கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம் ரக்தாஸ்யம் திந்துவிஸ்வனம் ஸ்னிக்த ஹரியக்ஷதனுஜ ஸ்மஸ்ரு பிரபரமூர்தஜம் கிரீட்டினம் குண்டலினம் சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம் தப்தஜாம்பூனதமயீம் ராஜதாம்ஷ்ச பரிச்சதம். அந்த யாகம் நடந்துட்டே இருக்கு. அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கும் போதே அந்த யாகத்துக்குள்ளேந்து ஒரு அந்த அக்னி குண்டத்திலேருந்து ஒரு திவ்ய புருஷன் ஆவிர்பவிச்சு வெளியில வந்தான். அந்த திவ்ய புருஷன் எப்படி இருந்தார்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம், நல்ல கருகருகருன்னு கருத்த சரீரம், நல்ல நிறைய ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு பீதாம்பரங்கள்லாம் கட்டிண்டு உள்ளேந்து ஒரு புண்ணிய புருஷர் ஆவிர்பவிச்சு வெளியில வந்து சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம். வெளியில வர அவருடைய கையில ஒரு தங்க குடம் ஒண்ணு இருக்கு. தப்த ஜாம்பூனதமயீம் ராஜதாம்ஷ்ச பரிச்சதம் பரிச்சதாம். தங்க குடம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஒரு வெள்ளி மூடி போட்டு மூடி இருக்கு. எதுக்கு தங்க குடம், அதுக்குள்ள பாயசம் இருக்கு, எதுக்கு வெள்ளி மூடி போட்டு எடுத்துன்னு வரணும்னு நமக்கு தோணும். என்ன தேவலோகத்துல என்ன இந்த தங்கத்துக்கு தட்டுப்பாடா என்ன? இந்த வெள்ளி குடத்துக்கு இந்த தங்க குடத்துக்கு ஒரு தங்க மூடி போட்டு கொடுக்க கூடாதான்னு தோணும். ஆனா தங்கமயமாக இருக்கக்கூடிய பகவான் உள்ள பாயஸ்வரூபியா இருக்கான். ஆனா பகவான் வெளியில மனுஷனாக பகவான் பிறக்க போறான். தங்கமயமா இருக்கிற பகவான் மனுஷனா பிறக்க போறாங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த தங்க பாத்திரத்துல வெள்ளி மூடி போட்டு அந்த அவர் எடுத்துன்னு வந்து கொடுத்தார். நம்ம ஆத்துல இந்த ஊறுகாவெல்லாம் வச்சிருப்போம், இந்த பீங்கா பாட்டில், அது உடஞ்சு போயிடுத்துன்னா ஏதாவது கொட்டாங்குச்சி ஏதாவது தட்டு அதை வச்சு மூடிப்போம். ஏன்னா அதுக்கு மேட்சிங்கா அந்த மூடி கிடைக்காதுன்னு அந்த மாதிரி எடுத்துன்னு வரல. பகவானே மனுஷனா பிறக்க போறான்னு வெள்ளி மூடி போட்டு அதை காட்டணும்னு எடுத்துன்னு வந்தார். ராஜதாம்ஷ்ச பரிச்சதாம் ராஜாபத்யம் நரம் வித்தி மாமிகாப்யாகதம் நிருபாம் இதம் நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம். அந்த பாயசத்தை கொண்டு வந்து தசரதன் இடத்துல கையில கொடுத்து, அப்பா இது சாதாரண பாயசம் கிடையாது, தேவ நிர்மிதம், தேவதைகள்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கப்பட்ட பாயசம். இந்த பாயசத்தை உன்னுடைய சம்சாரத்துக்கு கொடு, புத்திரர்கள் பிறப்பான்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் அந்தர்தானமான இந்த யாகத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு தசரதன் அந்த பாயசத்தை தன்னுடைய 3 பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் பிரிச்சு கொடுத்தான். பாயசம் பிரதிகிருஹீஸ்வ புத்ரீயமிதமாத்மனஹ கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததௌ ததா அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபஹாம். பாயசார்த்தம் ததௌ ததா, தன்னுடைய மூத்த பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யா தேவிக்கு அந்த குடத்துல உள்ள பாயசத்துல பாதி பாயசத்தை கொடுத்துட்டா. அம்மா நீ எடுத்துக்கோன்னு பாதி பாயசத்தை கௌசல்யிட்ட கொடுத்துட்ட, மீதி ஒரு பாதி இருக்கு. அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி, மீதி இருக்கிற பாதியில ஒரு 50% கௌசல்யிட்ட கொடுத்துட்டார். மீதி உள்ள 50%ல அதை 2ஆ பிரிச்சு 25% சுமித்ரேட்ட கொடுத்தார். அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபாம். மீதி ஒரு 25% இருக்கு, அதையும் 2ஆ பிரிச்ச. அதையும் 2ஆ பிரிச்சு ஒரு 12% கை சாவசிஷ்டார்த்தம்
ததௌ புத்திரார்த்த காரணாத். கைகேயிட்ட இன்னொரு 12% அவர்கிட்ட கொடுத்தார். அவர் கையில ஒரு 12.5% அவர் கையில இருக்கு. இன்னொரு கொஞ்சம் பாயசம் இருக்கு. இந்த கௌசல்யாதேவி முழுக்க குடிச்சுட்டா, இந்த கைகையும் முழுக்க குடிச்சுட்டா. இந்த சுமித்ரன் அவளுக்கு கொடுத்த அந்த 25% கையிலேயே வச்சுட்டு இருக்கா. இவர் உடனே ராஜா நினைச்சார், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆசை இருக்கு போல இருக்கு, அதனாலதான் அவள் இன்னும் குடிக்காம வச்சுட்டு இருக்கான்னு பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசஸ்யாமிருதோபமம். மீதி பாக்கி உள்ள அந்த 12% இந்த சுமித்ரனிடத்திலேயே கொடுத்தார். 2 தடவை அவளுக்கு பாயசம் கொடுத்ததுனாலதான் ரெட்ட குழந்தையெல்லாம் பிறக்க போறது. இந்த சுமித்ரைக்கு கௌசல்யா தேவிக்கு ராமர் அவதாரம் பண்ண போறார், சுமித்ரைக்கு லக்ஷ்மண சத்ருக்னால் அவதாரம் பண்ண போறா, அந்த கைகைக்கு பரதாழ்வர் அவதாரம் பண்ண போறார். இப்படி பாயசத்தை குடிச்சு பூர்த்தி பண்ணினது, அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினார். வந்திருக்கிற பிராமணாளுக்கெல்லாம் சமிருத்தியா சம்பாவனை பண்ணி ராஜா அத்தனை பேரையும் அனுப்பிட்டார். மேல குழந்தை பிறக்க போறதுன்னு காத்துட்டு இருக்கார். நிர்வத்தே து கிருதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருஹ்ய சுராபாகான் பிரதிஜக்முஹு யதாகதம் சமாப்த தீக்ஷா நியமஹ பத்னீகண சமன்விதஹாம். யாகம்னு எடுத்துட்டா அதுல யாகம் பண்றவாளுக்கு நிறைய தீட்சைகள்லாம் உண்டு. நிறைய இப்படியெல்லாம் இருக்கணும்னு நிறைய ரூல் உண்டு. உடம்பு பூரா வெண்ணெயை தேய்ச்சுட்டு இருக்கணும், 7 நாட்களும் ஸ்நானம் கிடையாது, இந்தந்த ஆகாரங்கள் தான் பண்ணலாம், இந்தந்த நம்மள மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி நித்தியம் எல்லா ஆகாரத்தையும் அவ பண்ண முடியாது, இன்னென்ன ஆகாரங்கள்லாம் பண்ணலாம்னு இருக்கு. சில யாகங்கள்ல தூங்கவே கூடாது, ராத்திரி பூரா 24 மணி நேரம் முழிச்சுட்டே இருக்கணும். குரங்க சங்கபானிச்சாம் பின்னாடி ராமாயணத்திலே வரப்போறது. நகத்தால சொரியக்கூடாது, உடம்புல எங்கேயாவது அரிச்சுதுன்னா நகத்தால சொரியக்கூடாது. கையில ஒரு மான் கொம்பை கட்டி விட்டுருப்பா, அந்த மான் கொம்பை அவுத்து தான் நகத்தால எங்கேயாவது அரிச்சுதுன்னா அங்க சொரிஞ்சுக்கணும். மான் தோலை எப்பொழுதும் சரீரத்துல போத்துன்னு இருக்கணும். இப்படி எல்லாம் நிறைய நியமம், கண்ணுல மையட்டுக்கணும், இந்த மாதிரி நிறைய நியமங்கள்லாம் உண்டு. அந்த தீட்சா நிவர்த்தி எல்லாம் பண்ணிட்டு ராஜா குழந்தை பிறக்க போறதுன்னு காத்துட்டு இருக்காரு. ததோ யஜ்ஞே சமாப்தேத் ரிதூனாம் ஷட்சமத்யயுஹு. பொதுவா கர்ப்பவாசம்ங்கிறது 10 மாசம் கிடையாது, 12 மாசம். கர்ப்பவாசம்ங்கிறது 12 மாசம். ஆனா 10 மாசங்கள் தான் இப்ப அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாசம் தான் குழந்தை இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, பித்ரு கர்ப்பவாசம் 2 மாசம், மாத்திரு கர்ப்பவாசம் 10 மாசம். ஏன்னா அப்பாவனிடத்திலேருந்து அந்த குழந்தை அம்மாவனுடைய கர்ப்பத்துக்கு வந்து 10 மாசம் கர்ப்பத்துல இருந்து குழந்தை பிறக்கிறது. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியறதுங்கிறது மாத்திரு கர்ப்பவாசம் தான் 10 மாசம் நம்ம கண்ணுக்கு தெரியறது. இங்க பகவான் அப்பாவனுடைய சம்பந்தம் இல்லாமல் பாயசரூபியாக பகவான் பிறக்கிறதுனால 12 மாசம் கர்ப்பவாசம் இருந்து பகவான் பிறக்கிறான். மண்ணு பூகள், அதுக்கு மேல ஆழ்வார்கள்லாம் வர்ணிச்சா ரித்துனாம் ஷட்சமத்யயுஹு. 6 ரித்துக்கள் பூர்த்தியாச்சு. 6 ரித்துக்கள்னா 6 ரித்துக்கள், 6 ரித்துவும் 12 மாசம். ஒரு மாசத்து 2 மாசத்துக்கு ஒரு ரித்து. 6 ரித்து பூர்த்தியாச்சு, 12 மாசம் பூர்த்தியாச்சு. ததச்ச துவாதசே மாசே, 12வது மாசம் சுவாமியினுடைய அவதாரம். ஆழ்வார் வர்ணிச்சர், பகவான் 10 மாசத்துக்கு 12 மாசம் கர்ப்பவாசம் இருந்தாரே, என்ன காரணம்? பொதுவா சாஸ்திரங்கள்லாம் சொல்றது கர்ப்பவாசம்ங்கிறது நரகவாசம் மாதிரி. நரகத்துல ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அவ்வளவு கஷ்டப்படும் குழந்தை கர்ப்பவாசத்துல. போகும்போது கூட கைகால விரிச்சுன்னு பெட்ல படுத்துட்டு ஜீவனை விடலாம். ஆனா பிறக்கும் போது அந்த சின்ன குச்சிக்குள்ள அது எவ்வளவு வேதனை அனுமதிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த குழந்தை பேசினதுன்னா அத்தனையும் சொல்லிடும், அது பேசாததுனால நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்படி நரகவாசத்துக்கு சமானமான கர்ப்பவாசத்துல பகவான் எதுக்கு 10 மாசத்துக்கு 12 மாசம் இருக்கும்? அதுக்கு ஆழ்வார் சொன்னார், மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்த அவளே. கௌசல்யா தேவி என்னுடைய குக்ஷி,
அவ்வளவு பரிசுத்தமா இருந்துதான் அதனால பகவான் 10 மாசத்துக்கு 12 மாசம் உள்ளேயே தூங்கி போயிட்டாங்க. பகவானுக்கே தெரியல, 10 மாசம் ஆனது தெரியல. தாத்தா கூட சொல்லுவார், இங்க இருந்து கொச்சின் வரைக்கும் போற ட்ரெயின்ல குருவாயூர் வரைக்கும் டிக்கெட் வாங்கியிருப்பான். நல்ல ஏசி கோச்சில் திருவனந்தபுரத்துல ஏறி படுத்துட்டா ட்ரெயின் போறதே தெரியாது. குருவாயூர்ல இறங்காமல் கொச்சின்ல போய் ஏந்துப்பான். அங்க போய் ஏந்துன்னா அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சு திரும்பி வருவாளே, அது போல பகவான் உள்ளேயே தூங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சுத்தமா பரிசுத்தமா இருந்ததுனால பகவானுக்கு தெரியல 10 மாசம் ஆனது, 12 மாசத்துல பிறந்தான்னு சொன்ன. ஆனா பகவான் சாஸ்திர பிரகாரம் பாயஸ்வரூபியா பிறந்ததுனால 12 மாசம் கர்ப்பவாசம் இருந்து ததச்ச துவாதசே மாசே சித்திர மாசத்துல சுவாமியினுடைய அவதாரம் சைத்ரே நவமிகே திதௌ நவமி திதியில ராமருடைய அவதாரம். எதுக்கு நவமி? பொதுவா இந்த ஜோசியக்காரெல்லாம் இந்த அஷ்டமி நவமியே தொடவே மாட்டா, எந்த காரியமும் பண்ண மாட்டா. கடைக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு கடைக்கு போறதுனா கூட அப்பா இன்னைக்கு அஷ்டமி நவமி போகாதுன்னு எல்லாரும் இந்த அஷ்டமி நவமியை வெறுப்பா. அந்த அஷ்டமி நவமி ரெண்டும் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணது. எல்லாரும் எங்களை கண்டாலே கரிக்கிறா, பிரபு நீதான் ஒரு வழி பண்ணணும். பகவான் சொன்னார், கவலையப்படாத, நவமியில ராமாவதாரமும் அஷ்டமியில கிருஷ்ணாவதாரமும் பண்ணிடுறேன். அத்தனை ஜனங்களும் அன்னைக்கு ஒன்ன பூஜை பண்ணுவா. அஷ்டமி வந்தாலே கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் தான் ஸ்மரிப்பா, நவமி வந்தாலே ராமருடைய ஞாபகம் வரும். அப்படி பகவான் பண்றேன்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு நவமிகே திதௌ நவமியில பகவானுடைய அவதாரம். நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே புனர்வசு நட்சத்திரத்துல சுவாமி அவதாரம் பண்ணினார்னு வியக்தமா ராமாயணத்துல இல்ல. ராமாயணத்துல எப்படி சொல்றார், இந்த நட்சத்திரத்தை அதித்திய தெய்வமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல சுவாமி அவதாரம் பண்ணினார். அதித்திய தெய்வமா இருக்கக்கூடிய நட்சத்திரம்ங்கிறது புனர்வசு நட்சத்திரம். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதைகள் அதிபதியா இருப்பார். கிருத்திகா நட்சத்திரம் வேதாதீனம் என்னாலும் தெரியும். கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னி பகவான் தேவதை. அது மாதிரி புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிதி தேவதை. அதிதி யாருன்னா தேவதைகளுடைய அம்மா தான் அதிதி. ஏன்னா கஷ்யபரன்ங்கிற ரிஷிக்கு 2 சம்சாரம், திதி அதித்தின்னு. அதுல அதிதிக்கு தேவதைகள்லாம் பிறந்தா, திதிக்கு அசுரெல்லாம் பிறந்தா. பகவான் இந்த அதிதிய தேவதையா உடைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினதுக்கு காரணம், நான் சாதாரண மனுஷன் கிடையாது, தேவதேவனே அவதாரம் பண்றேங்கிறத காட்டணுங்கிறதுக்காக நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே புனர்வசு நட்சத்திரத்துல சுவாமியினுடைய அவதாரம். அதுக்கு மேல இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு மரண யோகமே கிடையாது. இன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்க்கணும்னு கேலண்டர் எடுத்து பார்த்து அதுல புனர்வசு நட்சத்திரம்னு இருந்தா அன்னைக்கு அந்த மரண யோகம் சித்த யோகமா அது பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. புனர்வசு நட்சத்திரம் இருந்தா தைரியமா எந்த நல்ல காரியம் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பெருமை. நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே சோச்சசம் நஸ்தேஷு பஞ்சசு 5 கிரகம் உச்சம் சுவாமி அவதாரம் என்ற சமயத்துக்கு. கிரகேஷு கர்க்கடே லக்னே கடக லக்னத்துல சுவாமியினுடைய அவதாரம். அதுவும் இந்த கடகத்தையும் எல்லாரும் வெறுப்பா. இந்த நண்டுன்னு இந்த தேலுன்னு வெறுப்பா. அந்த கடகராசியும் பொதுவா வெறுப்பா. அந்த கடக லக்னத்துல பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணணுமோ அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த யாகத்துல நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணினா இந்த தசரதன் வரவாளுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்தான். ஒரு தங்க அண்டால நிறைய வைர வைடூரியங்கள்லாம் வச்சுட்டு ஆபரணங்கள்லாம் வச்சுட்டு வரவாளுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணினான். அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டான். கடைசியா அந்த தங்க அண்டா மிச்சம் இருந்தது. அதை கடைசியா வந்தவர்கிட்ட கொடுத்துட்டான், நீங்க வச்சுக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், தேகின்னு ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், தரித்ராய த்விஜாயாத ஹஸ்தாபரணம் உத்தமம் கஸ்மைச்சித் யாச்சமானாயா ததவ ராகவநந்தனாம். தரித்ராய த்விஜாயாத ஒரு பிராமணர் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுன்னு வந்தார். அந்த பகவான் அவரும் சாதாரண ஆசாமி கிடையாது, தரித்திரன் இல்லை, த்விஜாயாத பிராமணரா வேற வந்தாரா. பொதுவா நம்மள்கிட்ட
யாராவது வந்து ஏதாவது கேட்டாலே கொடுக்கணும்னு மனசு வராது. அதுக்கு மேல மனசு வந்து நிறைய பேருக்கு ஒருத்தன் கொடுத்துன்னு இருப்பான். எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து கேட்டான், பாத்தியா உன் தரித்திரம், இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருந்தேன், நீ எங்க போனேன்னே தெரியல, எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து நிக்கிறீங்க, ஒண்ணு இல்ல போன நம்மளா இருந்தா திட்டி அனுப்பும், இவ்வளவு நேரம் எங்க போனேன், 2 மணி நேரமா எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன், எங்க போனேன்னு நம்ம திட்டுவோம். அதனால சுவாமி இவனுடைய மனசு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடைசியா வந்தார். அதுவும் த்விஜாயாத எக்ஸ்ட்ரா ஒரு இது வேற, பிராமணனா வேற வந்தான். ஏன்னா பிராமணனை திட்டினா இங்க கேட்பாரு கிடையாது, ஏன்டா திட்டுறன்னு இங்க யாரும் கேட்க மாட்டா, யாரு எது வேணாலும் திட்டிக்கலாம், பிராமணன் ஒன்றும் சொல்ல மாட்டான். பிராமணனா வேற அவர் வந்தார். ஹஸ்தாபரணமுத்தம், அவனை பார்த்ததும் கோபம் வர வேண்டி இருக்கிற தசரதனுக்கு வருத்தம் வந்ததான். ஆஹா இவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே, இத்தனை பேருக்கு கொடுத்தோம் இவருக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு தலையை கீழே குனிஞ்சான். இவனுடைய தோல் பட்டையில மாட்டின்னு இருக்கிற அந்த கடகம் அப்படியே இருந்தது. அந்த கடகத்தை அதை பார்த்ததும் சந்தோஷப்பட்டான். அப்படி கீழே குனிஞ்சான், கடகம் கண்ணுல பட்டது. அந்த 2 கடகத்தையும் கழட்டி அவர் கையில கொடுத்து, இதை வச்சுட்டு நீங்க சௌக்கியமா இருந்தோம். ஹஸ்தாபரணமுத்தமம், வால்மீகி ரகசியஞ்ச பிரகாசஞ்சன்னு இந்த ராமாயணத்துல நடந்தது அத்தனையும் வால்மீகிக்கு தெரியணும்னு பிரம்மாவுடைய அனுகிரகம். இந்த பிராமணர் யாருன்னு வால்மீகி சொல்லவே இல்லை. இவர் யாரு, எந்த ஊர்ல இருந்து வர்றார், யாருக்கு பிறந்தவர், அதுக்கு மேல நிறைய குழந்தை எல்லாம் வேற யாரை கல்யாணம் பண்ணிட்டார், எந்த டீட்டெயிலையும் வால்மீகி கொடுக்கல. கஸ்மை சித் யாச்சமானாயா, யாரோ ஒரு பிராமணன் சொன்னார். யாரோ ஒரு பிராமணன் சொன்னாரே, என்ன காரணம்னா கஸ்மைங்கிற பதத்துக்கு யாரோ ஒருத்தர்னு அர்த்தம், யாரோ ஒருத்தன் வந்து வாங்கிட்டான்னு. ஆனா அந்த கஸ்மைங்கிற பதத்துக்கு பகவான் தான்ங்கிறதுக்கு வேதத்துல பிரமாணம் இருக்கு. யதா ஆத்மதா பலஜாயஸ்ய விஸ்வமுபாசதேன் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமாம். கஸ்மை தேவாயான்னு வேதத்துல ஒரு பதம். கஸ்மை தேவாயாங்கிற வேதம், அந்த வேதத்துல வர பதத்துக்கு வேதத்துக்கு அர்த்தம் எழுதினவா கஸ்மை தேவாயா ஸ்ரீமதே நாராயணாயா. கஸ்மைங்கிற பதத்துக்கு பகவான்னு அர்த்தம் பண்றா, வேதத்துக்கு அர்த்தம் எழுதினவா. கஸ்மை சித் யாச்சமானாயா, யாரோ ஒரு பிராமணன் நினைச்சுக்காத, நான் தாண்டா வந்து பிராமண ரூபத்துல வந்து உன்கிட்ட வந்து கடகத்தை வாங்கிட்டு போனேங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே சுவாமி கிரகேஷு கர்க்கடே லக்னே, கடகம்னு அந்த தோல் வலிக்கும் ஒரு பேர் உண்டு. அதை வந்து சுவாமி காட்டுறதுங்கிறதுக்காக தான் கடக லக்னத்துல சுவாமி அவதாரம் பண்ணார். வாக்பதா பிந்துநாசா புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். இந்த உலகமே இன்னைக்கு பகவான் ராமரை பூஜை பண்றது, நமஸ்காரம் பண்றது. அந்த குழந்தை ராமர் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத் அஜனயத் ராமம். உலகமே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற அந்த ராமர் கௌசல்யா தேவியினுடைய சரணத்துல வந்து விழுந்தார். கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சிசுபேதேன புத்ரேனாமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. இந்திரனை பெற்றெடுத்தும் போது, வஜ்ரபாணின்னு இந்திரனுக்கு பேர், இந்திரனை பெற்றெடுத்தும் போது அதிதி தேவி எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு வால்மீகி வர்ணிச்சிருக்கார். இந்திரனை பெற்றெடுக்கும் போது அதிதி எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷப்பட்டா கௌசல்யா ராமரை பெற்றெடுக்கும் போது. ஆனா இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வியாக்கியானம் எழுதினவாலாம் இந்திரனை பெற்றெடுத்தும் போது சந்தோஷப்பட்ட மாதிரி கௌசல்யாதேவி சந்தோஷப்பட்டான்னு சொல்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்திரன் ஒரு சாதாரண ஆசாமி, அவனையும் ராமரையும் ஒப்பிட்டு பேசலாமா? அவனையும் ராமரையும் ஒப்பிட்டு பேச முடியாது. அதுக்கும் மேல இந்த இந்திரன் ராமாயணத்துல பல கஷ்டங்களை அவனே ஏற்படுத்தியிருக்கான், அதெல்லாம் ராமரே போக்கியிருக்கான். இந்த அகல்யக்கும் கௌதமருக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே இந்திரன் தான். இந்திரனாலதான் அகல்யக்கும் கௌதமருக்கும் மனஸ்தாபம் வந்தது. இந்திரனாலதான் சபிச்சர் இந்த கௌதமர் அகல்யை. அவளுடைய சாப நிவர்த்தியுமே ராமர் தான் அவருக்கு கொடுத்தார். அகல்யக்கு சாபத்தை போக்கினது ராமர்.
அதுக்கும் மேல இந்த இந்த ராமாயணம் 18வது சர்க்கம் பாலகாண்டத்துல. இதுக்கு முதல் சர்க்கம் தேவதைகள்லாம் எந்தெந்த தேவதைகள் இந்த ராவணாதிகளை சம்ஹாரம் பண்றதுக்கு என்னென்ன தேவதைகள் எந்தெந்த ரூபத்துல வந்தான்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. அப்படி வர்ணிக்கும் போது இந்த இந்திரனும் ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்காக ஒவ்வொரு தேவதை, சூரியனே சுக்ரீவனா பிறந்தான், இந்த பிரம்மதேவனே ஜாம்பவானா பிறந்தார். இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் ஒரு ஒரு ரூபத்துல பிறந்திருந்தார். சுவாமியினுடைய கதாயுதம் தான் விபீஷண சுவாமியா அவதாரம் பண்ணினார். அது மாதிரி இந்த இந்திரன் வாலியா அவதாரம் பண்ணினா ராவணாதிகளை சம்ஹாரம் பண்றதுக்கு ராமருக்கு உபகாரம் பண்ணணும். அப்படி இருந்த வாலி இந்த ராவணனோட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். உன்னோட எதிரி என்னோட எதிரி, உனக்கு யாரு சக்காவோ அவன் எனக்கும் சக்கான்னு இந்த ராவணனும் வாலியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதனால தான் வாலிய ராமர் அடிச்சு சம்ஹாரம் பண்ணினார். வாலிய சம்ஹாரம் பண்ணது சுக்ரீவனுக்கு மட்டும் கிடையாது. நீ எதுக்கு பிறந்தியோ அந்த காரியத்தை பார்க்காமல் சத்ருவோட போய் சேர்ந்துட்டியேன்னு தான் ராமர் சம்ஹாரம் பண்ணினார். ஏன்னா ராமரே சொல்ல போறார், இதை வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அவதார ரகசியத்தை வெளியில சொல்ல முடியாது. ராமர் சொல்ற சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்ம. வாலி, நீ பண்ணின தப்பு என்னன்னு உன் ஹிருதயத்துக்கு தெரியும்டாங்க. உன் ஹிருதயத்துக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சதாம் தர்ம பிளவங்கமா. ஏன்னா வாலிக்கு தான் தெரியும், நம்ம இந்திரனே வாலியா வந்திருக்கான், வாலிக்கு தான் தெரியும். இப்படி இந்த இந்திரன் பண்ணின பல கஷ்டத்தை ராமரே போக்கியிருக்கார். அந்த இந்திரனையும் ராமரையும் எப்படி ஒப்பிட்டு பேசுறது? அதனால இதுக்கு அர்த்தம் எழுதினவாள்லாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. வஜ்ரபாணின்னு இந்திரனுக்கு மட்டும் பேர் கிடையாது, பகவானுக்கும் வஜ்ரபாணின்னு பேர். ஏன்னா வஜ்ரம்னு ஒரு ஆயுதம், அதை இந்திரன் கையில வச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வஜ்ரபாணின்னு பேர். வஜ்ரத்து பாணி, இந்த கைக்கு பாணின்னு பேர். கையில இந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால வஜ்ரபாணின்னு இந்திரனுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த ரேகைகள்லாம் நம்ம கையில இருக்கணும், கையில கால்லலாம் ரேகைகள் இருக்கு. இந்த ரேகைகளுக்கும் ஒரு பேர் உண்டு. பகவானுக்கு கை காலில் இருக்கிற ரேகைகளுக்கு பேர் உண்டு. சங்கம்னு ஒரு ரேகை, சக்கரம்னு ஒரு ரேகை, யவம்னு ஒரு ரேகை, துவஜம்னு ஒரு ரேகை. இந்த மாதிரி மங்கள ரேகைகள் பகவானுக்கு இருக்கும். அதுல வஜ்ரம்னு ஒரு ரேகை உண்டு. அந்த வஜ்ரம்ங்கிற ரேகை பகவானோட கையிலையும் உண்டு. அதனால பகவானுக்கும் வஜ்ரபாணின்னு ஒரு பேரு. இந்த வஜ்ரபாணின்னு பகவானுக்கும் ஒரு பேரு. இந்த பகவான் தான் அதிதியினுடைய கர்ப்பத்துல வாமன சுவாமியா அவதாரம் பண்ணினார். இந்த இந்திரனுக்கும் அதிதி தான் அம்மா, வாமன சுவாமிக்கும் அதிதி தான் அம்மா. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவாள்லாம் வாமன சுவாமி பிறந்த போது இந்த கௌசல்யாதேவி எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் ராமர் பிறந்த போது. அதிதிஹி வஜ்ரபாணினாம் பரதோ நாம கைகேய்யா ஜக்ஞே. இந்த வால்மீகிக்கே இந்த ராமாயணத்துல இருந்ததை அப்படியே எழுதிட்டார். எழுதினாலும் இவருக்கு சில கேரக்டரை பிடிக்கும், சில கேரக்டரை பிடிக்காது. பிடிக்காத தாத்தா கூட சொல்லுவார், பிடிக்காத விஷயத்துல பேப்பர்ல போடணும்னு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னா இஷ்டம் இல்லாம எழுதுவாலாம். அந்த பேப்பரை எழுதுறவாள், இந்த பேப்பர்ல இந்த ஜேர்னலிஸ்ட் எழுதுறவா, அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேப்பர்ல போடணும்னு சொல்லிடுவா. என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த யாராவது காலம் ஆயிட்டான்னா அந்த கடைசி பக்கத்துல இந்த பெரிய புள்ளி காலம் ஆயிட்டான்னு போடுவாளே, அந்த இடத்துல 9 நாள் ராமாயணம் நடந்ததுன்னு எழுதி விட்டுட்டு போயிடுவாள். ஏன்னா முதல் பக்கத்துல போடுறதுக்கு மனசு இல்லாம கடைசி பக்கத்துல எழுதிட்டான்னு ஹாஸ்யமா சொல்லுவேன். அது மாதிரி வால்மீகி சில கேரக்டர் வால்மீகிக்கு பிடிக்காது. இந்த கைகியை பிடிக்காது, இந்த கூனியை பிடிக்காது. இவாளை பத்தியெல்லாம் அவர் முழுக்க சொல்லவே இல்லை. அவருக்கு பிடிக்காதுங்கிறத அந்த ஸ்லோகத்துல அவர் காட்டுவார். கௌசல்யா ஜனயத்து, கௌசல்யா தேவி ராமரை பெற்றெடுத்தாள்னு ஸ்லோகம் எழுதினார். பரதோ நாம கைகேய்யா ஜக்ஞே, கௌசல்யாதேவி ராமரை பெற்றெடுத்தாள்னு எழுதினார். இந்த பரதன் கைகேயின் இடத்துல பிறந்தான்னு எழுதினார். அவள் பெற்றெடுத்தாள்னு சொல்றதுக்கும் இவன் பிறந்தான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு.
அவள் பெற்றெடுத்தாள்னா அவள் பண்ணின பாக்கியம். பரதன் உன் வயத்துல வந்து பிறந்தானே. ஜக்ஞே சத்யபராக்கிரமஹா. பரம பாகவத சுவாமியான பரதாழ்வார் இந்த கைகையினுடைய வயத்துல பிறந்தான்னு எழுதுற. ராமர் ராத்திரி பகல் 12 மணிக்கு ராமருடைய அவதாரம். ஜக்ஞே சத்யபராக்கிரமஹா. கடக லக்னத்துல ராத்திரி பகல் 12 மணிக்கு ராமருடைய அவதாரம். அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பரதாழ்வாருடைய அவதாரம். புஷ்யே ஜாதஸ்து பரதஹா மீனலக்னே பிரசன்னதீஹி. புஷ்ய நட்சத்திரம் மீன லக்னத்துல பரதாழ்வாருடைய அவதாரம். அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு லக்ஷ்மண சத்ருக்னாருடைய அவதாரம். அத லக்ஷ்மண சத்ருக்னவும் சுமித்ரா ஜனயத் சுதவும் சர்வாஸ்திர குஷலோ வீரோ விஷ்ணோரர்த்த சமன்விதவும். அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு. ராமருக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் 24 மணி நேரம் தான் வித்தியாசம். ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்னத்துல லக்ஷ்மண சத்ருக்னாருடைய அவதாரம். புனர்வசு நட்சத்திரத்துல சுவாமி அவதாரம் பண்ணினர். புஷ்ய நட்சத்திரத்துல பரதாழ்வாருடைய அவதாரம். ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல ஆயில்ய நட்சத்திரத்துல லக்ஷ்மண சத்ருக்னாருடைய அவதாரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. பகவானுடைய ஆதிசேஷனுடைய அம்சம் லக்ஷ்மண சுவாமி. ஆஸ்லேஷா நட்சத்திரம் சர்ப்பா தேவதாகனு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சர்ப்பம் தான் தேவதை. ஆதிசேஷனே அவதாரம் பண்ணினாருங்கிறத காட்டணுங்கிறதுக்காக லக்ஷ்மண சுவாமி ஆயில்ய நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினார். அத லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா ஜனயத் சுதௌ சர்வாஸ்திர குஷலௌ வீரௌ விஷ்ணோரர்த்த சமன்விதௌ. உத்சவஸ்ச மகானாசீத் அயோத்யாயாம் ஜனாகுலஹ. ராஜ்ஞ புத்ரா மகாத்மானஹ சத்வாரோ ஜக்ஞீரே பிருத்தக். ஒரு குழந்தை பிறக்குமான்னு எங்கின்றிருந்த தசரதனுக்கு அவன் பண்ணின பாக்கியம் 4 குழந்தைகளும் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா 4 பேரும் பிறந்தார். குழந்தை பிறந்த சந்தோஷம் அயோத்தியில உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் கொண்டாடினா தன்னாத்துல குழந்தை பிறந்தவா. ஏன்னா ராஜா அயோத்தியில உள்ள ஜனங்களை தன்னாத்து சொந்தக்காரால மனுஷாலா பார்த்ததுனால அவளும் ராஜாவை தன்னோட சொந்தக்காரால பார்க்கறா. ராஜாக்கு ஒரு சந்தோஷம் வந்தா நம்பாத்துல ஒரு சந்தோஷம், ராஜாக்கு ஒரு துக்கம்னா நமக்கும் அந்த துக்கம். அப்படி அயோத்தியில உள்ள ஜனங்கள்லாம் கொண்டாடி மேல ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாளுக்கு வசிஷ்டாச்சாரியால் நாமகரணம் பண்ற. இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த க்ஷத்ரியாளுக்கு தன் குலகுருவா இருக்கிறவா தான் நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனங்கள்லாம் பண்ணணும். வசிஷ்டாச்சாரியால் குலகுருவா இத்தனை வருஷம் அவர் குலகுருவா இருந்தது காரணமே இந்த ராமர் பிறக்க போறார், இவருக்கு நாமகரணம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம், வேதம் அத்தனையும் சொல்லி வைக்கணுங்கிற ஆசையில தான் வசிஷ்டாச்சாரியால். அவர் ஒரு ஞானி. வசிஷ்டர் பிறந்ததுலேருந்து ஞானி, ஞான வாசிஷ்டம்னு ஒரு கிரந்தமே இருக்கிற சாஸ்திர கிரந்தம். அப்பேற்பட்ட வசிஷ்டாச்சாரியால் இந்த ராஜாக்கு குலகுருவா எதுக்கு இருக்கணும்? ராஜாக்கு குலகுருவா இருக்கணும்னா ராமர் பிறக்க போறார், அவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் அவர் காத்துட்டு. அந்த பாக்கியம் வந்துடுது. அந்த குழந்தை மூத்த பிள்ளையான ராமரை கௌசல்யனுடைய மூத்த பிள்ளையை தூக்கி மடியில வச்சுட்டு நாமகரணம் பண்றார். ஜேஷ்டம் அதீத்யேகாதசாகந்து, குழந்தை பிறந்த 11வது நாள் நாமகர்ம ததா கரோத்து ஜேஷ்டம் ராமம். முதல் குழந்தைய மடியில வச்சுட்டு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோஜனை பண்ற. சரி, பரமேஸ்வரனுடைய அம்சமா ஒரு பேர் வைக்கலாம்னா பெருமாளா காட்சி கொடுக்கிறார் பகவான். சரி, பெருமாளா ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம்னா பரமேஸ்வரனா காட்சி கொடுக்கிறார். என்ன பேர் வைக்கிறதுனே தெரியாமல் அஷ்டாட்சரத்திலேருந்து ஒரு எழுத்து எடுத்து, பஞ்சாட்சரத்திலேருந்து ஒரு எழுத்தை எடுத்து, அஷ்டாட்சரம்ங்கிறது ஸ்ரீமதே நாராயணாய, பஞ்சாட்சரங்கிறது நமசிவாய. இந்த அஷ்டாட்சரத்துல நாராயணாயாங்கிற அந்த நாமத்திலேருந்து ராங்கிற எழுத்தை எடுத்து, ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா நாராயணாயில ராவை எடுத்துட்டா அந்த நாமம் பூர்ணமாகாது.
ராங்கிறது தான் ஜீவனா இருக்கும் அஷ்டாட்சரத்துல. அது மாதிரி நமசிவாயாங்கிற பரமேஸ்வர நாமத்துல மா தான் பிரதானமா இருக்கும். அந்த மாவை எடுத்துட்டா அந்த பதத்துக்கு அர்த்தமே மாறிடும். அந்த ரெண்டு எழுத்தையும் எடுத்து ஜேஷ்டம் ராமம் ராமான்னு பேர் வச்சார் மூத்த குழந்தை. அதுக்கும் மேல ராமாங்கிற பதத்துக்கு அர்த்தம் ரமிக்க பண்றவன் அர்த்தம். ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதேனாசௌ பரம் பிரம்மா விதீயதே. ஞானிகளெல்லாம் ரமிக்க பண்ணக்கூடிய மூர்த்தியாக ராமர் இருக்கிறதுனாலேயே ராமர்னு அவருக்கு பேர் வச்சார். ஜேஷ்டம் ராமம் பரதம் கைகை சுதம். ரெண்டாவது குழந்தையான கைகையினுடைய குழந்தைக்கு பரதன்னு பேர் வச்சார். பரதன்னா சொம தூக்குறவன் அர்த்தம். மூட்டை தூக்குறவன் யாராவது பேர் வைப்பாங்கன்னா பின்னாடி 14 வருஷம் ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு காட்டுக்கு கிளம்பி போகும்போது இந்த அயோத்திங்கிற ராஜ்யத்தை ஒரு பாரமாக தூக்கிட்டு இருந்தான். பின்னாடி வால்மீகியை வர்ணிக்க போறார். இவன் கஷ்டமே படாமல் வந்த ராஜ்யம். யாராவது ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு, சார் இன்னிலேருந்து நீங்க தான் சிஎம், கேரளா சிஎம் நீங்க தான், நாங்க அத்தனை மந்திரிகளும் சேர்ந்து உங்களை தீர்மானம் பண்ணிட்டோம், நீங்க தான் அப்படின்னு சொன்னா யாராவது வரலன்னு சொல்லுவாங்க. முதல்ல போய் நிப்பான். அப்படி அப்பேற்பட்ட ராஜ்யத்தை கையில கொண்டு வந்து கொடுத்தும் எனக்கு வேண்டாம் ராமார்ப்பணம்னு கொண்டு போய் கொடுத்தவன் பரதன். அத 14 வருஷம் தூக்கிட்டு இருந்தான். எப்படி தூக்கினான்னா சந்தோஷமா இருக்கல. பரதன் ராமர் காட்டுல கஷ்டத்தை அனுபவிச்சதுதான் நமக்கு தெரியும். அதே கஷ்டத்தை பரதன் நாட்டுல அனுபவிச்சுட்டு இருந்தான். ராமர் என்ன ஏதோ ஒரு தானியத்தை, இந்த எவன்னு ஒரு தானியத்தை கோமூத்திரத்துல ஊற வச்சு அதை பச்சனம் பண்ணி சாப்பிட்டு இருந்தான்னா பரதன் 14 வருஷம். ஏன்னா ராமர் எங்க கட்டாந்தரையில தான் படுத்துக்கிறது, பிரபு எங்க படுத்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி அந்த கல்பத்துல அவனுக்கு படுத்துக்க எப்படி மனசு வரும்? அப்பேற்பட்ட பாகவதன் பரதாழ்வார் பரதம் சொமையா தூக்கிறதுனால ராஜ்யத்தை பரதன்னு பேர் வச்சார். சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி. இந்த சுமித்ரா தேவியினுடைய பிள்ளைக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சார். அதுக்கு ஒரு காரணம், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷணமா இருப்பாங்க. அந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா 4 பேர்ல ரொம்ப அழகுங்கிறது லக்ஷ்மண சுவாமி தான். தாத்தா கூட சொல்லுவர், இந்த சிற்பத்தை பண்ற சிற்பிக்கு தெய்வ சக்தி இருந்ததுன்னா ராமரை விட லக்ஷ்மணரை தான் அவன் அழகா செதுக்குவான்னு சொல்லுவார். ஏன்னா உண்மையா லக்ஷ்மண சுவாமி தான் அழகு. அவ்வளவு அழகா லட்சணமா இருந்ததுனால லக்ஷ்மணன்னு பேர் வச்சார். அதுக்கும் மேல இந்த அயோத்தியில உள்ள மொத்த ஐஸ்வர்யமும் லக்ஷ்மணன் கையில தான் இருந்தது. லக்ஷ்மணன், இந்த ராமாயணத்தை எடுத்து பார்த்தாலே இந்த லக்ஷ்மணன் கூட இல்லாத சந்தர்ப்பத்திலலாம் ராமருக்கு தோல்விதான். ஏன்னா இந்த யுவராஜ பட்டாபிஷேகமும் ராமர் மட்டும் பண்ணிக்கிறதா இருந்தார், ராமருக்கு போயிடுது. அதே மாதிரி காட்டுல மானை பிடிக்கிறதுக்கு லக்ஷ்மண சுவாமியை விட்டுட்டு ராமர் மட்டும் கிளம்பி போனார், தோல்வி அடைஞ்சார். லக்ஷ்மணர் கூட இல்லாத சந்தர்ப்பத்துல ராமருக்கு தோல்விதான். லக்ஷ்மணர் கூட இருந்தாருன்னா ஜெயம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹாம். இப்படி லக்ஷ்மண சுவாமிக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சார். 4வதான குழந்தைக்கு, சுமித்ரியினுடைய 2வது குழந்தைக்கு சத்ருக்னோ நித்திய சத்ருக்களை ஜெயிச்சவன் பேர் வச்சார். சத்ருக்னன். என்ன சத்ரு? பிறந்த குழந்தைக்கு யாரு சத்ரு இருக்க போறா? 10 ஒரு 15 20 வயசு ஆனா ஊருக்குள்ள வம்பு இழுத்துன்னு வந்திருப்பான், ஏகப்பட்ட சத்ரு உருவாக்கிடுவான். அவன் வீட்டை விட்டு வெளியில வரட்டும், மண்டை உடைச்சிடுறேன் கையால உடைச்சிடுறேன்னு 10 பேர் காத்துட்டு இருப்பான் சத்ரு. பிறந்த குழந்தைக்கு யாரு சத்ரு? அந்த சத்ருக்களை ஜெயிச்சவன் என்ன பேருன்னா ஞானி. இந்த ராமாயணத்திலேயே எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டாதவர் இந்த சத்ருக்னன் மட்டும்தான். அவரை பத்தி எங்கேயுமே பெருசா வர்ணிக்கவே இல்லை. ஏன்னா அவர் தன்னோட லக்ஷ்மண சுவாமி பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். பகவானுக்கு பாகவதனா இருந்தவர் பரதாழ்வார். அந்த பாகவதனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார் சத்ருக்னர். முகுந்த மாலையில கூட குலசேகர ஆழ்வார் வர்ணிச்சர், துவத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய
भृत्यस्य भृत्यैति मां स्मर लोकनाथा मज्जन्मनः फलमिदं मधुकैटभारे मत्प्रार्थनीय मदनुग्रह एष एव तुद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथा. உங்களுடைய தாசனுக்கும் தாசனுக்கும் 7 பிருத்தியம் சொல்லி அவளுக்கு நான் தாசனா இருக்கணும்னு பகவானுக்கே தனக்கு சேவை பண்றவாளை விட தன்னோட பாகவதாளுக்கு சேவை பண்றவாள ரொம்ப பிடிக்குமா பகவானுக்கு. கஜேந்திர மோட்சத்துல நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு கூப்பிட்டது கஜேந்திரன். ஆனா முதல்ல சாப விமோசனம் அந்த முதலுக்கு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய நாமத்தை சொன்ன என்னுடைய பாகவதனோட காலை பிடிச்சுட்டியோன்னு அதனால உனக்கு முதல் மோட்சம். முதல்ல சாப விமோசனம் முதலுக்கு தான். கூப்பிட்ட கஜேந்திரனுக்கு 2வதா தான் சாப விமோசனம். இந்த சத்ருக்னன் பாகவதனான பரதாழ்வாருக்கு சேவை பண்ணிட்டு இருந்ததுனால இவரை பத்தி எங்கேயுமே பெருசா ராமாயணத்துல இல்லை. பின்னாடி உத்தரகாண்டத்துல சொல்லும் போது அவர் யுத்தத்துக்கு போனார்னு அவருடைய சரித்திரம் உத்தரகாண்டத்துல சொல்றார். இவர் எந்த சத்ருவை அழிச்சவர்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறந்தா ஒரு 6 சத்ருவோட தான் பிறக்கிறான். காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு சுவாமி கூட கீதையில சொல்றார். இந்த சத்ரு கூட வெளியில இருக்கிற சத்ரு கூட உன்னுடைய சொத்தை தான் எடுத்துன்னு போவான். இவன் என்ன பண்ணுவான், உன்னுடைய ஞானத்தை எடுத்துன்னு போயிடுவான். காமக்ரோதஷ்ட லோபஷ்ட தேஹே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபஹாராய தஸ்மா ஜாகிரத ஜாகிரதா. கீதையில வேற எதுலயே உள்ள ஸ்லோகம், கீத ஸ்லோகம் கிடையாது. காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு ஒரு 6 சத்ரு உள்ள இருக்கான். ஞான ரத்னாபஹாராய உனக்கு உள்ள இருக்கிற ஞானத்தை அபகரிச்சுன்னு போயிடுவான். தஸ்மா ஜாகிரத ஜாகிரதைங்கிற பதம் சம்ஸ்கிருத பதம் முழிச்சுக்கோன்னு இருக்கும். முழிச்சுக்கோ, தூங்கிடாத, ஜாகிரத 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 ஜாகிரதா. அப்பா இவாளை வளர விடாதேங்கிறது. அந்த சத்ருக்களை அழிச்சதுனால சத்ருக்னன்னு பேரு இந்த 4 குழந்தைக்கும் பேர் வச்சார். நச்சதே நபினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹாம். லக்ஷ்மண சுவாமி ராமர் இடத்துல அவ்வளவு பிரியமா, அத்தனை அபிமானம் பிறந்ததுலேருந்து. லக்ஷ்மணோ பகி பிராணைவாபரஹாம். ராமருடைய வெளியில சஞ்சாரம் பண்ற பிராணன் லக்ஷ்மண சுவாமின்னு சொல்றார் வால்மீகி. இவா 2 பேரும் வேற வேற அம்மாவுக்கு பிறந்தவா. ஆனா லக்ஷ்மண சுவாமி ராமரோட தான் தூங்குவாரா நிச்சயம். ஏன்னா அவருடைய தல்பமான ஆதிசேஷ தல்பம் இவர் இருந்தாதான் இவரும் 2 குழந்தையும் தூங்கவே தூங்காது. லக்ஷ்மண சுவாமி தூக்கி ஒரே தொட்டில போட்டா உடனே தூங்கி போயிடுவாரா. நச்சதே நபினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹாம். அதே மாதிரி லக்ஷ்மண சுவாமிக்கு ஒரு வாய் ஊட்டினாதான் ராமர் சாப்பிடுவார், ராமர் கூட்டினாதான் லக்ஷ்மண சுவாமி சாப்பிடுவார். இது போல இவா 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கு. அது போலவே பரத சத்ருக்னாலும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கான்னு வால்மீகி வர்ணிச்சு. சர்வே வேத விதூராகாம். அந்த குழந்தைகள் பிறந்து ஒரு 5-6 வயசானதுமே உபநயனம் பண்ணி வசிஷ்டாச்சாரியாளுடைய குருகுலத்துக்கு கொண்டு விட்டுட்டார் வால்மீகி. இந்த தசரதன் என்னதான் ராஜாவா இருந்தாலும் வாத்தியார் ஆத்துக்கு வர சொல்லி கொடுக்கல பாடத்தை. ஏன்னா ஆத்துக்கு வர சொல்லி கொடுத்தா அது அந்த அளவுக்கு சிரேஷ்டமா இருக்காது, அலட்சியம் வந்துடும் பாடத்துல. சர்வே வேத விதூராக. பாடசாலையில தங்கி 4 வேதங்கள் சாஸ்திரங்கள் தனுர்வித்தைகள் அத்தனையும் சுவாமி மாசக்கணக்கில் அத்தியனம் பண்ணி சர்வே லோகஹிதேரதா. சின்ன வயசுலயே தன்னால முடிஞ்ச உபகாரத்தை ஜனங்களுக்கெல்லாம் பண்றது. சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வே சமுதிதா குணைகி. அத்தனை கல்யாண குணங்களும் இந்த 4 குழந்தைகளுக்கும் இருந்ததுன்னு வால்மீகி வர்ணிச்சர். இன்றைய தினம் சுவாமியினுடைய அவதாரங்கிற ராமாவதாரங்கிற புண்ணியமான சரித்திரம் அத்தனை பேருக்கும் சிரவணம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம். மேல நாளைய தினம் சீதா கல்யாணம். சுவாமிக்கு 12 வயசு ஆயிடுத்து. தசரதனுக்கு கவலை வந்துடுத்து. மேல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமேங்கிற எண்ணம் வந்துடுது. எண்ணம் வந்து மேல கல்யாணத்துக்கு உண்டான காரியத்தை தசரதன் பார்க்க ஆரம்பிச்சா. மேல அந்த சரித்திரங்கள் மேல நாளைய தினம் அத்தனை பேரும் சிரவணம் பண்ணலாம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ண மகாலயாய
स्वतीर्थ गांगोपमवारि मग्न निवर्तिताशेषरुजे नमस्ते नारायण 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 जानकी कांत स्मरणम सद्गुरुनाथ महाराज की सद्गुरु विठल दास महाराज की आंचनेय मूर्ति की